குருபியோ நமக. மழை ஒரு காரணம், ப்ளஸ் ஹிந்துவில் கொடுப்பாங்க, இந்த இன்றைய நிகழ்ச்சிகள் ஒரு காலத்தில் கொடுப்பாங்க. இந்த 2 நாள் லீவு அப்படிங்கிறதுல கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. இன்னைக்கு வரவேண்டிய பல நண்பர்கள் விடுமுறை காலத்துக்காக ஊருக்கு போயிருக்காங்க. அந்த ஒரு வாரம் லீவு, ஒரு 4-5 நாள் லீவு அப்படிங்கிறத ஒரு கணக்கில் வச்சுட்டு லேட்டாக வரதுனால இன்னைக்கு ஆடியன்ஸ் கம்மியாக இருக்குது. பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த உரை நிகழ்த்துறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, கருத்து யாருக்கு போய் சேரணுமோ அன்னைக்கு அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு எத்தனை பேர் வராங்கங்கிறது நம்ம அரசியல் கூட்டத்தில் பார்க்கலாம். அது பெரிய வெற்றியாக இருக்கும். அது இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிறதெல்லாம் அந்த முழக்கங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். பட் இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு எத்தனை பேருக்கு போகுதோ அதுவே பெரிய சந்தோஷம். அது அவங்க அந்த இதை கடைப்பிடிச்சாலே பெரிய வெற்றி. ஸோ நம்ம கூட்டத்தை எப்போவுமே ஒரு கணக்கில் வச்சுக்க கூடாதுன்னு ரொம்ப சீனியராக இருக்கிற உபன்யாசகர்த்தாக்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம கூட்டத்தை ஒரு பொருட்படுத்த வேண்டாம். இன்னைக்கு இது ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு இது ஐப்பசி சதயம். இன்னைக்கு ஐப்பசி சதயம் ராஜராஜ சோழனோட பிறந்த நாள். அது ராஜராஜ சோழனுக்கு இன்னைக்கு 1007வது பிறந்த நாள். இன்னைக்கு தமிழன் அப்படிங்கிற முறையிலையும், ஒரு ஆன்மீகத்தை பெரிய அளவுக்கு போற்றியவன் அப்படிங்கிற முறையிலையும் அந்த மன்னனுக்கு இந்த நேரத்தில் நம்மளோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கணும். மகாபிரிவா ஒரு சில அக்கேஷன்ல ராஜராஜ சோழனோட சில ஒர்க்கெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சிருக்க. அதாவது திருமுறைகள் எத்தனையோ சாதனைகள். ராஜராஜ சோழன் பெரிய அளவுக்கு நம்ம ஆன்மீகத்துக்கு நிறைய தொண்டாற்றி இருக்க. மட்டும் இல்லாம அவரோட மகன் ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மகன் மகாபிரியவாளுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. கோவில் பக்தர்கள் வரவே அதிகமா இல்லாம ரொம்ப ஒரு க்ஷீணிச்சு போயிருந்த ஒரு நிலைமையில சில முக்கியமான அன்பர்களை கூப்பிட்டு அந்த கோவில்ல ஒரு அன்னாபிஷேகம் ஆரம்பிக்க சொல்லி ஒரு தடவை சொன்னார். சந்திரசேகரன் ஒருத்தர் இருக்கார். ஆரம்பத்தில் அதுல ரொம்ப தீவிரமா இருந்தவர், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் அந்த மகாபிரியாவை சொல்லி அந்த அன்னாபிஷேகத்தை ஆரம்பிச்சார். ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கார். ஒரு தடவை சொன்னார் எனக்கு, மகாபிரிவா அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த அன்னாபிஷேகத்துல எந்த அளவுக்கு கான்செப்ட் சொன்னாரு, ஒவ்வொரு வருஷமும் அங்க தொடர்ந்து எப்படி நடக்கணுங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் மகாபிரிவா சொன்னதா சொன்னார். ஸோ மகாபிரிவாளுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் கூட ஒரு பெரிய லிங்க் இருக்குன்னு சொல்லலாம், ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம தேசம் அப்படிங்கறது பார்த்தாலே, நம்ம பாரத தேசம் அப்படிங்கிறது மன்னர்கள் காலத்திலிருந்தும் சரி, மகான்கள் காலத்திலிருந்தும் சரி, ஆன்மீகத்துல எல்லா வகையிலுமே ஒரு உயர்ந்த நிலையில தான் இருந்திருக்கு. இன்னைக்கு அரசியல் எந்த நிலைமையில பார்த்தாலும் ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கு. இன்வேஷன், சில அந்நியர்கள் பாதிப்புக்கு அப்பப்ப நாம உள்ளானா கூட அது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு அக்கேஷன்லையும் நாம தலை நிமிர்ந்து தான் நிற்கிறோம். பாரத தேசம்ங்கிறது ஒரு தனிப்பெரும் தேசம், இந்த தேசத்துக்கு ஏகப்பட்ட பெருமைகள் உண்டு அப்படிங்கிற விதத்துல எல்லாத்திலையும் நாம தலை நிமிர்ந்து தான் நிற்கிறோம். நாட்டில் பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் 1000-2000 வருஷம், எவ்வளவு வருஷம் வேணாலும் நீங்க முன்னாடி போய் சொல்லலாம். கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், பொருளாதாரமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், எல்லாத்திலையும் நாம ரொம்ப வசந்து தான் இருந்திருக்கோம். நிறைய நம்ம கல்விக்காக நிறைய சொல்றோம், நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் சொல்றோம். மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோவிலை விட அதிகமாக யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். எல்லா ஊர்லயும். இப்ப திருச்சி பாத்தீங்கன்னா அங்க கோவில் 100 இருக்குன்னா 150 யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். அங்க கல்வி வியாபாரம் அப்படிங்கறதெல்லாம் வேற, அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இன்னைக்கு நாளந்தா பல்கலைக்கழகம்ங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டி இன்னைய வரைக்கும் இருந்திருந்தால் உலகத்திலே பேர் சொல்லக்கூடிய நம்பர் 1 பல்கலைக்கழகமா அது இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஆய்வாளர்கள் கருத்து. அந்த நாளந்தா பல்கலைக்கழகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தி தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம். அது இன்றைய பீகார்ல அந்த பல்கலைக்கழகம் அன்னைக்கு இயங்கிட்டு இருந்தது, பாட்னாவுக்கு பக்கத்துல. இந்த பல்கலைக்கழகத்துல அன்னைக்கே படிச்சவங்க ஒரு 10,000 மாணவர்களுக்கு மேல. இன்னைக்கு 10,000 மாணவர்களுக்கு மேல படிக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆசிரியர்கள் பணியாற்றி இருக்காங்க. 2000 ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு துறை ஏகப்பட்ட துறைகள். அங்க இல்லாத துறைகளே இல்லைன்னு சொல்லலாம். அங்க கட்டடக்கலையா அதுக்கு ஒரு இது உண்டு, பொறியியல் துறையா அதுக்கு ஒன்று உண்டு, மருத்துவமா அதுக்கு ஒன்று உண்டு. எல்லா துறைகளும் அந்த பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம தேசத்தோட பெருமைகள் எத்தனை ஆண்டுகள் முந்தியே தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இது.
மிக சமீப காலத்தில், அதாவது 1500க்கு பிறகுன்னு சொல்லலாம், 1500க்கு பிறகு டச்சுக்காரர்கள், வெள்ளைக்காரர்கள் ஒவ்வொருத்தரா வர வர வரத்தான் நம்ம தேசம் சிலர்களை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பிச்சது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றமும் நாம் அழகாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே மிக உயர்ந்த தேசம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் சில வகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முல்லர் சொல்லுவார், இந்திய உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நாடும் இந்தியா மாதிரி வசதியா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள்லாம் அந்த மாதிரி எல்லா வகையிலும் இந்தியா உயர்ந்த நாடு. இந்தியாவில் தங்கம் எக்கச்சக்கம் இருக்கு, வைரம் எக்கச்சக்கம் இருக்குன்னு மேக்ஸ் ரொம்ப வியந்து போய் சொல்லுவாரு. பெண்களுக்கு ஒரு விஷயமா கூட இருக்கலாம், கிளியோபட்ரா காதுல ஒரு இயரிங் போட்டிருப்பாங்க, அந்த படத்துல கூட பார்த்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம நாட்டிலேருந்து கொண்டு போனதுன்னா கௌரவமா கொண்டு போனது இல்ல, திருடிட்டு போனது. அதெல்லாம் இங்க வர வெள்ளைக்காரர்கள் திருடிட்டு போய் அங்க வச்சது. அது இன்னைக்கும் லண்டன்ல சில மியூசியங்கள் இருக்கு. லண்டன்ல அந்த மியூசியங்கள்ல ஒவ்வொரு வாரமும் அங்க ஏலம் நடக்கும், அங்க ஆக்ஷன் சொல்லிட்டு ஏலம் நடக்கும். அதுல இன்னைக்கு ஏலம் விடக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம தேசத்துல ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்த பொருட்களை இன்னைக்கு அவங்க ஏலம் விடுறாங்க. ரொம்ப சோகமானது. வரலாற்றோட பின்பக்கத்தை பிரட்டி 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 பார்க்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப கண்ணீர் தான் வரும். நம்ம எல்லாம் எத்தனை அடிகளை தாங்கிட்டு இன்னைக்கு நம்ம நிற்கிறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு. ஏதோ நெட்டில் ஒரு தகவல் பார்க்கும்போது அதுல ஒரு தகவல் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. 2026ல இந்தியா உலகத்திலேயே முதன்மை நாடா இருக்குமா, 2வது நாடா சீனா இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிறது வெள்ளைக்காரர்கள் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு மெல்ல ஆரம்பிச்சது. அது இன்னைய வரைக்கும் அங்கங்க இருந்துட்டு இருக்கு. அதை மீறி சில இடங்கள்ல நல்லபடியா சர்வே ஆயிட்டு இருக்கு. சர் தாமஸ் மன்றோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தீவுத்திடலுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு குதிரைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அண்ணாந்து பார்த்தா தெரியும், நல்ல உயரமான சிலை. அது அரசியல் கூட்டம் எதுவா இருந்தாலும் அந்த ஊர்வலம் போறவங்க, ஏதாவது கோரிக்கை வைக்கிறவங்க எல்லாம் அங்கே இருந்தா ஊர்வலத்தை ஆரம்பிச்சு செக்ரட்டேரியட் போவாங்க, ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படிங்கறதுனால. அந்த தாமஸ் மன்றோ நம்ம தேசத்துல நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தார். வெள்ளைக்காரர்கள் ஆட்சியின் போது சித்தூர் மாவட்டத்துல கலெக்டரா கொஞ்ச நாள் இருந்தார். அந்த சித்தூர் கலெக்டரா இருக்கும்போது அவருக்கு அந்த சித்தூர் கலெக்டருக்கு உட்பட்ட பகுதி திருப்பதி. அந்த திருப்பதியும் அவரோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. மன்றோ பல நல்ல விஷயங்களும் நமக்காக பண்ணிருக்கார். அவர் சொல்லியிருக்கார், நம்ம இந்தியர்களிடம் இருக்கக்கூடிய நாகரிகம், பண்பாடு, மனிதநேயம், பிறருக்கு உதவுவது, இது போன்ற குணங்கள்லாம் இங்கிலாந்துக்கு அவசியம் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு தன்னோட குறிப்பில் எழுதியிருக்கார். நம்மளாம் எந்த அளவுக்கு பண்பட்டு இருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியிருக்காரு. ஆனாலும் அந்த தாமஸ் பண்றவங்கிறவர் வெள்ளைக்காரர் இல்லையா, அவங்களோட ஒரு பாதிப்பு அவர்கிட்ட இருக்கும். அது இந்த திருப்பதி அவங்களோட ரீஜிம்க்கு உட்பட்ட அந்த திருப்பதிக்கு அடிக்கடி அங்க நடக்கக்கூடிய அந்த கலெக்ஷன், உண்டியல் வருமானம் எவ்வளவு, கோவிலுக்கு எவ்வளவு வசூல் சேர்ந்திருக்கு, அந்த பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு பொறுப்பு சர் தாமஸ் மன்றோவுக்கு உண்டு. அந்த வகையில் அடிக்கடி அவர் திருப்பதிக்கு வருவார். ஒரு தடவை அவர் திருப்பதிக்கு வந்தபோது ஒரு மதிய நேரத்தில் திருப்பதிக்கு வந்திருக்கார். இந்த கோவிலோட அந்த கலெக்ஷன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அதிகாரிகள்லாம் அவர் ரொம்ப கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. போகும்போது சும்மா ஒரு ரவுண்டு கோவிலை பார்த்துட்டு வரலாமே, எப்படி இருக்கு, எல்லாம் சரியா பராமரிக்கிறாங்களா, எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு வந்திருக்காரு அந்த கோவிலை. கோவிலை வலம் வரும்போது அந்த கோவில் பிரகாரத்தோட ஒரு ஓரத்துல ஒரு 2 பக்தர்கள் உட்காந்து கையில வெண்பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெண்பொங்கல்ங்கிறது அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம். ஒரு நண்பகல் வேலையில ஒரு பிரசாதமா வெண்பொங்கல் அந்த காலத்துல கொடுப்பாங்க. பொங்கலை கையில வச்சுட்டு சாப்பிடும்போது சாப்பிடுறத பாக்குற தாமஸ் மன்றோவுக்கு ரொம்ப அவருக்கு ஆக்குவடப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க கல்ச்சர் ஒரு பிளேட்ல வைக்கிறது, ஸ்பூனை வைக்கிறது, ஃபோர்க்கை வைக்கிறதுன்னு கண்ணாபிடான்னு சாப்பிட்றது அவங்க கல்ச்சர். விரலை யூஸ் பண்ண மாட்டாங்க. விரலுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும், விரல்ல மூவ்மெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சயின்ஸ் படி, நம்ம சித்தர்கள், நம்ம முன்னோர்கள் சொன்னபடி நம்ம அந்த மாதிரி விரலுக்கெல்லாம் வேலை கொடுப்போம். கீழே தரையில உட்காந்து தான் நம்ம சாப்பிடுவோம். டைனிங் டேபிள் கல்ச்சர்லாம் பின்னால வந்தது. அவங்க அந்த வெண்பொங்கலை எடுத்து கையால் எடுத்து அவங்க சாப்பிடுற கோலத்தை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப அருவருப்பாப்பட்டது. உடனே என்ன பண்ணினாரு, பக்கத்துல போயிட்டு அந்த 2 பேரையும், என்ன இப்படி சாப்பிடுறீங்க, அதை கீழே போட்டுருங்க, அது இப்படிலாம் வச்சு சாப்பிடக்கூடாது, அது முதல்ல கீழே போடுங்க அப்படின்னு இருக்காரு. பக்தர்களுக்கும் இவர் பின்னாடி வந்த ஆலயத்தோட அதிகாரிகளுக்கும் ரொம்ப சொல்ல முடியாம போயிடுச்சு. ஏன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாது, இது கோவில் பிரசாதம், இது அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்றதுக்கு ஒரு தைரியம் அல்ல. ஏன்னா அவர் கலெக்டர், பெரிய துறை அவர்.
அவற்றை ஒன்றும் சொல்ல முடியாது. இவர் சொன்ன பிறகு அந்த 2 பக்தர்களுக்கும் ரொம்ப குழப்பமாயிடுச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியல. முதல்ல கீழே போடுங்க, அது என்ன இப்படி சாப்பிட்டு கையில் எடுத்துட்டு வாயெல்லாம் என்னமோ வெள்ளை வெள்ளையா இருக்கு, அது எல்லாம் என்ன சாப்பாடு, இதெல்லாம் யார் இதெல்லாம் இங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடிலாம் திரும்பி பார்த்து சொல்லிட்டு அந்த துரை கத்துறாரே அப்படிங்கிற பயத்தில் அந்த 2 பக்தர்களுக்கும் வாயில வச்சிருக்கிறத உள்ள முழுங்கட்டுமா வெளியே துப்பட்டுமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வந்துடுச்சு. ஏன்னா துப்பினா துரை சந்தோஷப்படுவார், பெருமாள் கோவிச்சுப்பாரோன்னு ஒரு பயம். முழுங்கியாச்சுன்னா பெருமாள் சந்தோஷப்படுவார், துரை திட்டுவாரோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு. ஆனால் அதுமாரி கடைசியில் பெருமாள் தான் ஜெயிச்சிட்டார். அந்த பொங்கலை முழுங்கிட்டாங்க. முழுங்கின பிறகு அந்த துரை அவங்களை கண்ணாப்பினான்னு திட்டிட்டு இனிமே இது மாதிரி இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கோவிலில் கொடுத்துட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல அவருக்கு வயிற்று வலி ஆரம்பிச்சிருச்சு. வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்த சர் தாமஸ் மன்றோ அந்த இடத்துலேருந்து நவுந்து ஒரு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அடுத்த பக்கம் வச்ச பிறகு அவருக்கு வயிற்று வலி ஆரம்பிச்சிருச்சு. வயிற்று வலின்னா ஒரு சாதாரண வயிற்று வலி இல்லை, வயிற்றை பிடிச்சிட்டு கதற ஆரம்பிச்சிட்டார். தாங்க முடியல அவருக்கு வயிற்று வலி. கூட வந்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா திடீர்னு மயக்கம் மருந்து வைக்கலாம், தண்ணியை கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுக்கலாம். வயிற்று வலி வந்தவங்களுக்கு சட்னி என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. எல்லாம் அவரை கூட்டிட்டு போய் அவங்க அலுவலக அறையில உட்காத்தி வச்சாங்க. உட்காத்தி வச்சாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. என்னென்னவோ முதலுதவிகள்லாம் செஞ்சு பார்த்தாங்க, எதுவுமே பலிக்கல. சர் தாமஸ் மன்றோவுக்கு எதுவுமே ஏத்துக்கல. இன்னமும் வலியோட துடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒன்றும் பண்ண முடியல அவருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்து ஒரு மூமெண்ட் கூட எடுத்து வைக்க முடியல. உடனே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் உடனே அவரை ஒரு ஜீப்ல உட்காத்தி வச்சு நேர இவரோட பங்களாவுக்கு போயிட்டாங்க, சித்தூருக்கு போயிட்டாங்க. சித்தூருக்கு போனோன்னு வெள்ளக்காரர் மருத்துவர்கள்லாம் எல்லாம் வரவழைச்சு எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அது வயிற்று வலி தீரவே இல்லை, அது போயிட்டே இருக்கு, அப்படியே தான் இருக்கு வயிற்று வலி. படுக்கிறாரு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வயிற்று வலி, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறாரு, திரும்ப வயிற்று வலி. ஒன்றும் பண்ண முடியல. அவரோட ரொட்டீன் லைஃப் எல்லாமே பாதிக்கப்பட்டுடுச்சு அவருக்கு. நாள் கணக்கில் இல்லை, மாச கணக்கில் ஓடுனது. இதே மாதிரி சர் தாமஸ் மன்றோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஐடியலா எந்த செயல்பாடும் இல்லாம அந்த சித்தூர் அந்த அரசாங்க பங்களால அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தார் அவர். 2 மாசம் கழிச்சு அந்த திருப்பதி கோவில்ல இருந்து ஒரு அர்ச்சகர் சில வரவு செலவு கணக்குகளை அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சித்தூர் பங்களாவுக்கு பயணிச்சு போயிட்டு அவர் வீட்டுக்கு போறார். அவர்கிட்ட போயிட்டு சர் தாமஸ் மன்றோ கிட்ட பார்த்தோன்னே உயரதிகாரிலேயே அவருக்கு வணக்கம் தெரிவிச்சு எல்லாம் சொல்லிட்டு இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் கொடுத்துட்டு, சார் உங்க வயிற்று வலி இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு இவர் கேட்டிருக்கார். கேட்டோன்னா அவர் சொல்றார், ரொம்ப அப்படியே தான் இருக்குப்பா, ஒன்றும் போகலை, ஒன்றும் சரியாகலை அப்படின்லாம். அவரும் வயிற்று வலியை ஒரு மாதிரி பொறுக்க முடியாம, அதை ஜீரணிக்க முடியாம கஷ்டப்பட்டு எல்லா அவஸ்தைகளையும் அவர்கிட்ட சொல்றார், அந்த பட்டாச்சாரியர்கிட்ட, அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்றார். அந்த அர்ச்சகர் அதுக்கு பிறகு கொஞ்சம் தைரியமா சொல்றார், நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன், நீங்க திட்டக்கூடாது, நீங்க கோபிக்க கூடாது, நீங்க எனக்கு உயர் அதிகாரியா இருக்கீங்க, நீங்க ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு, பரவாயில்ல சொல்லுப்பா, என்ன சொல்ல போற நீ அப்படின்னாரு. இல்ல உங்க வயிற்று வலி சம்பந்தமா தான் அப்படின்னு. வயிற்று வலி சம்பந்தமான தாராளமா சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், என்னோட வயிற்று வலி குணமாகணும், அதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தாமஸ் மன்றோ சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த அர்ச்சகர் சொல்றார் அவர்கிட்ட, நீங்க இன்னைக்கு திருப்பதியில் வந்தபோது ஒரு 2 பேர் பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த பொங்கல் சாப்பிடும்போது அவங்கள ரொம்ப கேலி பண்ணி அவங்கள ரொம்ப அவமரியாதை பண்ணிட்டீங்க. ஒரு கோவில் சந்நிதிக்குள்ள, பெருமாள் சந்நிதிக்கு முன்னாடி நீங்க நடத்தின அந்த அபச்சாரத்தோட விளைவு தான் இன்னைக்கு நீங்க அவஸ்தைப்படுறதுன்னு எனக்கு தோணுது. இப்ப நடந்து போச்சு, இப்ப நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு அடுத்து கொஞ்சம் இறங்கி கேட்கிறாரு. அந்த அர்ச்சகர் சொல்றார், நான் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், கோவில்ல இருந்து வெண்பொங்கல் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இங்க உங்களுக்கு கடவுள் யாருங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, ஆனா மானசீகமா இந்த பெருமாளை நீங்க மனசுல நினைச்சு இந்த பொங்கலை நீங்க சாப்பிடுங்க, உங்க வயிற்று வலி சரியா போயிடுன்னு எனக்கு தோன்றது அப்படின்னு அர்ச்சகர் சொல்லி அந்த பொங்கல் கொடுத்திருக்காரு. ஒரு நம்பிக்கையோட அந்த பொங்கல் பிரசாதத்தை வாங்கி அதை கண்ணில் ஒத்திக்கிட்டு பெருமாளை மனசுல நினைச்சு அந்த பொங்கல் சாப்பிட்டாரு. அடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு, ஒரு 2 மாசமா எந்த வலியால தாமஸ் மன்றோ அவஸ்தைப்பட்டாரோ அந்த வலி படிப்படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு நிமிஷ நேரத்தில் கடகடன்னு ஒரு கிராஃப் இறங்குற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு இறங்கிடுச்சு அவருக்கு. இதெல்லாம் எப்படின்னா, இது நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்க முடியும். ஒரு அமெரிக்காலேயோ ஒரு லண்டன்லேயோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அற்புதங்கள்லாம் நம்ம கேட்கவே முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பலம் இது. எல்லாருமே ஒரு இந்தியரா பிறந்திருக்கோம், ஒரு பாரத தேசத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கு. போன ஜென்மத்துல ஏதோ இங்க பிறக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு இங்க கிடைச்சுதான் நம்ம இங்க பிறந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படணும்.
அலெக்சாண்டர் வந்து உலகத்தையே வெல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து ஒவ்வொரு நாட்டு மேல படையெடுத்து வரும்போதும் இந்தியாவுக்கு வரும்போது சொன்னாராம், நம்ம கோல்டன் இந்தியாவுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஒரு தங்கத்துல செல்வச் செழிப்பா நம்ம நாடு இருந்ததுன்னு சொல்லிட்டு வரலாற்றுல நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் பார்க்கும்போது அரசியல் எப்படி போனாலும் ஆன்மீகத்துல வந்து நம்ம நிச்சயம் நல்ல நிலைமையில வசந்துதான் இருக்கோம். நம்ம 2040 வந்து இந்தியாவோட தலைநகரம் என்னவா இருக்கும்னு ஒரு கேள்விக்கு வந்து ஒரு பையன் எழுதினான் ஸ்கூல் எக்ஸாம்ல, சுவிட்சர்லாந்து எழுதுறான். இந்தியார் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னடா சுவிட்சர்லாந்துன்னு எழுதியிருக்க, இந்தியாவில் எங்கடா சுவிட்சர்லாந்து இருக்குன்னு. சார், நாட்டில் பொக்கிஷமும் கருவூலமும் எங்க இருக்கோ அங்கதான் சார் தலைநகரம் இருக்க முடியும் அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. எல்லாமே சுவிட்சர்லாந்துக்கு போயிடும்னு சொல்றாங்க அந்த பையன். அந்த பையனோட கணக்கு அப்படி இருக்கு. ஆஸ்திரேலியால வந்து நம்ம இந்தியர் ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காரு. அங்க போகும்போது அங்க வந்து மியூசியம் ஒன்று பார்த்துருக்கார் போற வழியில. அந்த மியூசியத்துல போயிட்டு ஏதான ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டு இந்தியாவுக்கு போகலாமே, நம்ம போகும்போது ஆஸ்திரேலியாவோட ஞாபகமா இருக்குமே நம்ம வீட்டுக்கு போனோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியத்துக்குள்ள போறாரு. பொருட்களையும் பார்க்கறாரு. ஒரே ஒரு பொருள் அவரை ரொம்ப கவர்றது, ஒரு எலி பொம்மை ஒன்று இருக்கு அங்க. இந்த எலி பொம்மையை பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருக்கே எலி பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கிறாரு, இந்த எலி பொம்மை என்ன விலை அப்படின்னு கேட்கிறாரு. எலி பொம்மை உங்களுக்கு வேணும்னா $50, ஆனா அதுக்கான கதையை உங்களுக்கு சொல்லணும்னா $100 அப்படிங்கிறாரு. இல்லை, நீங்க சொல்ல வேணாம், நாங்க நிறைய விடுவோம், நாங்களே பார்த்துக்கிறோம், அந்த பொம்மையை மட்டும் நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு $50 கொடுத்துட்டு அந்த எலி பொம்மையை வாங்கிட்டு வெளியே வந்தார். அந்த பொம்மையை கையில வச்சுட்டு ஆஸ்திரேலியால ஒரு வெளியில வந்து வீதியில வந்து நடந்து போயிட்டே இருக்காரு. ஒரு 2 தெரு நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா என்னென்னமோ சவுண்டு, கீங் 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 சவுண்டு கேட்குது. கீச்சு கீச்சுன்னு கண்ணாமனான்னு சவுண்டு. என்னடான்னு திரும்பி பார்த்தா இந்த பக்கத்துல இருந்து ஒரு 500 எலி வருது, இந்த பக்கத்துல இருந்து 500 எலி, நெஜ எலி. இந்த பக்கத்துல இருந்து 500 எலி. எங்கெங்க கேப் இருக்கோ அங்க இருந்த நெஜ எலிகள் வந்து இவரை ஃபாலோ பண்றது. என்னடா அது, இந்த எலிக்கு என்ன இவ்வளவு மகத்துவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே கொஞ்சம் வேகமா போறாரு. போக போக அடுத்தடுத்து தெருக்கள் வர வர அங்கிருந்து எலிகள்லாம் நிறைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 எலிகள் நிறைய வர தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கும்போது இவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆனா எந்த எலியும் இவரை ஒண்ணுமே பண்ணல, இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஒரு ஸ்டேஜில் போன ரொம்ப பயந்து போய் ஒரு கடற்கரை பக்கமா போயிட்டு, வேற வழி இல்லை, இந்த பொம்மையை நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா, ஏர்போர்ட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போனா பின்னாடி இவ்வளவு எலி உள்ள வந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த எலி பொம்மைய தன்னால எவ்வளவு தூரம் தூக்கி வீச முடியுமோ கடல்ல தூக்கி வீசிட்டாரு. வீசின பிறகு என்னாச்சுன்னா பின்னாடி வந்த எலி எல்லாம் அதே மாதிரி ஜம்ப் பண்ணி இவர் என்ன ஃபோர்ஸ்ல வீசினாரோ எல்லாம் ஜம்ப் பண்ணி கடலுக்குள்ள போயிடுச்சு. அவ்வளவுதான், சமகாரம் ஆயிடுச்சு. அடுத்து எலிகளை காணும். டக்குன்னு பிளாஷ் ஒண்ணு உதிச்சுது மனசுக்குள்ள. ரொம்ப நேரம் அந்த கடைக்கு போனார். எந்த கடையில இந்த எலி பொம்மையை வாங்கினாரோ அந்த கடைக்கு போனார். அந்த கடைக்கு போனோன்னா அந்த கடைக்காரர் இவரோட வரவை எதிர்பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. வாங்க வாங்க, உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன், $100 கொடுங்க அப்படின்னாரு. எதுக்குன்னு, அந்த கதை கேட்க தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்திய அரசியல்வாதியோட ஒரு பொம்மை உங்க கடையில இருக்கா, அது எனக்கு வேணும், எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுப்பேன், ஏன்னா இன்னைக்கு நைட்டு ஃபிளைட்ல நான் இந்தியாவுக்கு போறேன், இந்த பொம்மை அங்க எனக்கு தேவைப்படும் இந்தியாவில் அப்படின்னு கேட்டாராம். ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை வந்து ரொம்ப தத்ரூபமா சொல்லக்கூடிய ஒரு கதை. மகாபெரியவாள் வந்து அரசியல் பேர் வந்து மகாபெரியவாளை பார்க்கறதுக்கு வந்திருக்கா. காந்தியில் ஆரம்பிச்சு எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு பல பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு தேவைகளுக்காக வந்திருக்காங்க. எம்ஜிஆர் வந்ததெல்லாம் மன அமைதி தேடின்னு சொல்லுவாங்க. நிறைய சலுகைகள்லாம் எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வெளியில தெரியாது. எம்ஜிஆருக்கு அப்ப பிஏவா இருந்த பிச்சாண்டிங்கிறவர் ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பழக்கமானார். எனக்கு இந்து சமயத்துறை ஆணையராக இருந்தார். சில விஷயங்கள் அவர்கிட்ட பேச போகும்போது இதெல்லாம் சொல்லுவார், பல விஷயங்கள்லாம் சொல்லுவார். அவர் ரொம்ப அனுகூலமாக இருந்திருக்கார். எம்ஜிஆர் மேல மகாபிரியோடும் சில விஷயங்கள்லாம் விசாரிச்சிருக்கார். அந்த எம்ஜிஆர் பீரியட்ல ராஜாராம்னு ஒருத்தர், பனமரத்துப்பட்டின்னு சொல்லிட்டு சேலம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரோட எம்எல்ஏ அவர். வந்து அந்த எம்ஜிஆர் ரிஜிம்ல வந்து விவசாயத்துறை அமைச்சரா அவரை போட்டுட்டாங்க. அவரை விவசாயத்துறை அமைச்சரா ராஜாராம் போட்ட பிறகு கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா தமிழ்நாட்டில் மழை இல்லை. இல்லைன்னா விவசாயம் சுத்தமா இல்லை. தண்ணிக்காக அங்கங்க குடத்தை தூக்கிட்டு எல்லாரும் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. எல்லாரும் தண்ணி நிலமெல்லாம் பாளமா வெடிச்சு போச்சு. ரொம்ப பெரிய அவஸ்தைன்னு சொல்லலாம், பெரிய பஞ்சம்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட. இந்த மாதிரி இருக்கும்போது
ராஜாராமுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. ராஜாராமுக்கு அது ஆக்சுவலா அவர் வந்து நாத்திகம் அப்படின்னா கூட இந்த ஆத்திகத்தில் சில நம்பிக்கைகள்லாம் அவருக்கு உண்டு, ராஜாராமுக்கு உண்டு. என்ன பண்ணியிருக்கார், யாரோ ஒருத்தர் சொல்ல பிறகு மகா சுவாமிகள் போய் பாருங்க, அவர்கிட்ட பார்த்து இது போல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் அமைச்சராக இருந்தபோது, விவசாயத்துறை அமைச்சராக இருந்தபோது, ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் வந்து வேற ஏதோ கூட்டத்துக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு, ஆனால் முன்னாடியே அவர் தகவல் சொல்லியிருக்காரு ஒரு தடவை, இது போல வரப்போறதா மடத்துக்கு வந்து ஒரு தகவல் கன்வே பண்ணியிருக்காரு இவர். ஸோ காஞ்சிபுரம் அந்த அவரோட நிகழ்ச்சியை முடிச்ச பிறகு காஞ்சி மடத்துக்கு போயிருக்கார். மடத்தில் இருக்கிற ஒரு முக்கியஸ்தர் வந்து இவருக்கு ஏற்கனவே பழக்கமானவர். அவர் இவரை ரிசீவ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிருக்கார். அது ஒரு மத்தியான டைம் அது. ஸோ மகா சுவாமிகள் தரிசனம் எல்லாம் முடிச்ச பிறகு அவர் கொஞ்சம் ஓய்வில் இருந்துருக்கார். அவர் சரி, அவர் இப்போ தொந்தரவு பண்ண வேண்டாம், ராஜாராம் சொல்றார், அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம், நான் இப்போ அவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன், இப்போ நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அவரை தொந்தரவு பண்ணிட்டு பார்க்க வேண்டாம், அப்புறம் இன்னொரு தடவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவருக்கு பழக்கமானவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தரிசனம் பண்ணிட்டு இவர் திரும்பலாம் அப்படின்னு திரும்பும் போது மகா சுவாமிகள் மெல்ல பிறண்டிருக்கார், டக்குன்னு பார்த்துருக்கார், நிமிர்ந்து எந்திரிச்சு உட்காந்துட்டார். அந்த பிறகு ராஜாராம்கிட்ட கேட்கிறார், என்னப்பா வரணும்னு சொல்லிட்டு இருந்தியாமே, என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியாமே, நீ விஷயம் எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கிறார் அவர்கிட்ட. போது அவர் சொல்றாரு, இது போல மழை இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையா இருக்கு. இப்ப நான் விவசாயத்துறை அமைச்சரா இருக்கேன், இந்த நாட்டில் மழை தமிழ்நாட்டில் இல்லைன்னா நாளைக்கு எல்லாரும் என்னத்தான் குறை சொல்லுவாங்க. இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னா இபி மினிஸ்டர் நம்ம பேசுறது இல்லையா, அது மாதிரி அன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார், நாட்டில் மழை இல்லைன்னா எல்லாரும் என்னத்தான் குறை சொல்லுவாங்க, அதனால நல்ல மழை வேணும், செழிப்பாகணும் தமிழ்நாடு அப்படின்னு அவர்கிட்ட ஒரு குறை சொல்லியிருக்கார். சரி, நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு மகா சுவாமிகள் சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இல்லை, நீங்கள் ஏதான ஒரு யாகம் அந்த மாதிரி பண்ணணும், நீங்கள் பண்ணினா மழை வரும்னு எனக்கு தோன்றது, ஏற்பாடு பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன பிறகு பெரியவா உடனே சொல்ற, சரி காமாட்சி அம்மன் கோவிலில் பண்ணிடலாம், நாளைக்கே நான் சொல்லிடுறேன், ஒரு 15 நாளைக்கு ஒரு யாகத்தை பண்ண சொல்கிறேன் அப்படின்னு ராஜாராம்கிட்ட சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் வெளியே வர்றார். இன்னைக்கு வந்து அவர் செங்கல்பட்டுக்கு போகணும். செங்கல்பட்டில் ஈவினிங் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு. அந்த செங்கல்பட்டு போகிறதுக்காக ஸ்ரீபெரும்புதூர் வழியாக போகணும். அவர் ஞாபகத்தில் வச்சுங்க, ரொம்ப நாளாவே மழை இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாவே, எங்கேயுமே மழை கிடையாது. அந்த மாதிரி ஒரு வறண்ட ஒரு காலத்தில், வறண்ட நேரத்தில், மத்திய நேரம், நல்ல வெயில் தகிக்கிற நேரம் இவர் கிளம்புறார், காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புறார். கிளம்பி போகும்போது தனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய நிகழ்ச்சிகள் அங்கங்கே போயிட்டு வரதுனால அந்த கார்லேயே கொஞ்சம் பின்னாடி தலை சாய்ச்சி தூங்குறார். வண்டி போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல போகும்போது கண்முழிச்சு பார்க்குறார், ரோடு தெரியல, முன்னாடி இந்த காருக்கு முன்னாடி ரோடு தெரியல, இந்த பக்கமும் ரோடு தெரியல, காரோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்றார். டிரைவர்கிட்ட கேட்குறார், என்னப்பா எங்க இருக்கோம் நம்ம அப்படின்னார். ஐயா, ஒரு காமன் நேரமா மழை வெளுத்து வாங்குதுயா, எல்லா வாகனமுமே இப்படிதான் போயிட்டு இருக்கு ரோட்ல, கண்ணாடியில பார்த்தா ரோடே தெரியல எனக்கு, ஒரு 15 நிமிஷமா பெய்யக்கூடிய மழை, அது காஞ்சிபுரத்துக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் எவ்வளவு தூரம்னு தெரியும். காஞ்சிபுரத்துல கிளம்பும் போது வெயில் அடிச்சது, ஸ்ரீபெரும்புதூர் வரும்போது மழை பெய்யுது, மழைன்னா சாதாரண மழை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் ராஜாராம் வந்து அந்த மகாபிரியாவளை நினைச்சிட்டு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு கதறாராம். நாளைக்கு ஆரம்பிக்க சொல்றேன், ஒரு 15 நாள் யாகம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த மகான் வந்து தன்னோட கருணையை காமிச்சிட்டார். எல்லாம் வந்து மகான்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். சும்மா நம்ம ஆட்கள் நிறைய சொல்லுவோம், வானத்தை வில்லா விளைக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. மகான்களுக்கு மட்டுமே உண்டான விஷயங்கள் இதெல்லாம். எதுவுமே எந்த விஷயமுமே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரண கிடையாது. இவளோட ஞான திருஷ்டிங்கிறது இது மட்டும் இல்லை, இது போல எக்கச்சக்கங்கள் நிறைய. அதாவது இன்னைக்கு அவரோட பக்தர்கள்லாம், அவர்கிட்ட அனுபவிகள்லாம் பல 100,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஆட்கள்ன்றது ரொம்ப வெகு சிலர் தான் இன்னைக்கு சொல்றாங்க, இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு தலைமுறை கிட்டத்தட்ட சொல்லாமலே போயிடுச்சு. அந்த பாடல்கள்லாம் சொல்றோம் இல்லையா, பாடல் பட்ட தலங்கள் வந்து 276 சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் இருக்கலாம், நமக்கு தெரியல. நமக்கு திருப்புகள் வந்து இன்னும் இருக்கலாம், நமக்கு தெரியல, நமக்கு கிடைக்கல. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சுதான் நாம பேசிட்டு இருக்கோம். இப்ப மகாபரிவா சம்பந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நமக்கு வந்து எது கிடைக்கிறதோ அதை மட்டுமே வச்சு நம்ம பேசுறோமே தவிர நமக்கு என்னென்ன கிடைக்காம போயிருக்குங்கிறத நம்ம யோசிக்க முடியாது. சக்கம் நமக்கு கிடைக்காம போனது எவ்வளவோ இருக்கலாம்.
போல மகாபெரியோட தீர்க்க தரிசனம் அப்படிங்கறது எல்லாமே, ஞான திருஷ்டிங்கிறது எல்லாமே ரொம்ப அளவிடற்கரியவை. அது எல்லாமே ஒரு மிராக்கிள் மாதிரியே இருக்கும். எல்லாமே ஒரு வெட்லாச்சரியார் படம் பார்த்தா எப்படி இருக்கும், நமக்கு சீட்டு நுனியில வந்து உட்காந்து பார்ப்போம், அடுத்து என்ன ஆகும், அது கீழே விழுமா, எங்க போகும், ஒரு ஆச்சரியத்தோடு உட்காந்துருப்போம் இல்லையா, ஒரு பிரமிப்போடு உட்காந்துருப்போம் இல்லையா. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். 1957 வந்து மயிலாப்பூர்ல சமஸ்கிருத கல்லூரியில ஒரு முகாம்ல இருந்தார். சமஸ்கிருத கல்லூரி முகாம்ல வந்து ரொம்ப நாள் அங்க இருந்தாருங்க. இப்ப வந்து நிறைய பக்தர்கள் அப்ப வருவா, பாக்கிறதுக்கு வருவா. மகா சுவாமிகள் காலையில வருது, கால தரிசனம், மத்தியான பூஜை, சாயந்தர தரிசனம்னு சொல்லிட்டு அந்த இடமே ஜெயின் இருக்கும். அந்த இடத்துல டிராபிக்கே தாடுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த இடத்துல. இப்ப வந்து ஆல் இண்டியா ரேடியோல சுவாமிநாதன் சொல்லிட்டு ஒருவர் பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப ஆல் இண்டியா ரேடியோல வந்து வானொலி அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை ஒண்ணு முன்னாடி வரும். அது சில பேருக்கு தெரியும். அது அந்த பத்திரிக்கை என்னன்னா, இந்த வானொலியில இருக்கிற அந்த நிகழ்ச்சி நிரல்லாம் அந்த பத்திரிகையில வரும். அடுத்த 15 நாள், அடுத்த ஒரு மாசத்துக்கு என்னென்ன வரும், வயலும் வாழும், இந்த சினிமா பாட்டு வரும், இப்ப இந்த படம் போடுவோம், இப்ப நாடகம் போடுவோம்னு சொல்லிட்டு ஒன்னும் அட்வான்ஸா வரும். சோ அந்த பத்திரிக்கை வாங்கி வச்சு, அப்பெல்லாம் ரேடியோ மட்டும் தானே, இப்பதானே தமிழ்ல 30 சேனல் 40 சேனல் இருக்குல்லாம் இப்பதானே இருக்கு. அப்போ ஒரே ஒரு ஆயுதம் வந்து பொழுதுபோக்குங்கிறது வானொலி மட்டும்தான் அப்ப. சோ அந்த புஸ்தகம்லாம் ரொம்ப பிரபலமான புஸ்தகம். அப்ப அதுல ஒரு சிறுகதை வரும், வாசகருக்கு கருத்துக்கள்லாம் வரும். கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு ஒரு குமுதம்ப கடன்லாம் எப்படி ஜனரஞ்சகமா இருக்கோ, ஸ்கூல் படிக்கிற காலத்துல அந்த பத்திரிகையை பார்த்திருக்கேன். கடைகளை விற்பனைக்கு வரும், அதுக்கெல்லாம் ஏஜென்ட் உண்டு அப்ப இந்த வானொலிங்கிற பத்திரிகைக்கு. இந்த பத்திரிகையில உதவி ஆசிரியரா இருந்தார் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த சுவாமிநாதன் அப்படிங்கிறவர். அவருக்கு மகா சுவாமிகள் மேல ரொம்ப அபிமானம் உண்டு. எங்கே போனாலும் தான் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட பிடாஸ்க்கு எங்கே மகாபெரியா வந்தாலும் அவர் இருக்கிற நாள் முழுக்க போய் தரிசனம் பண்ணிட்டு வருதுங்கிறது அவருக்கு பெரிய பாக்கியமா நினைச்சுப்பார் அவர். அதே போல இந்த சம்ஸ்கிருத கல்லூரிக்கும் டெய்லி அவர் இருக்கும்போது காலையில வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் ஆபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் முடிச்சு திரும்ப சாயங்காலம் வந்து தரிசனம் பண்றது அவரோட ஒரு நித்தியப்படியான ஒரு வேலையா இருந்தது. எல்லா பக்தர்களும் போன பிறகு கடைசியா உட்கார்ந்து அது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு அனுகிரகம் வாங்கிட்டு போறதுங்கிறது சுவாமிநாதனோட வழக்கம். பர்டிகுலர் டே அன்னைக்கு அப்படித்தான் எல்லா பக்தர்களும் போயிட்டாங்க. சமஸ்கிருத கல்லூரியிலேருந்து பெரியவாளை தரிசனம் பண்ண, பெரியவாள்கிட்ட அனுகிரகம் பண்றதுக்கு வந்த எல்லா பக்தர்களும் எல்லாம் முடிச்சுட்டு போயாச்சு. அந்த சுவாமிநாதன் மட்டும் கடைசியில ஒரு இடத்துல உட்கார்ந்து பெரியவாளை நினைச்சு மனசுல ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு. அப்ப இந்த மடப்பந்தி ஒருத்தர் பெரியவா கிட்ட வந்து, அவருக்கு யார் மேலேயோ ஒரு கோபம் போல இருக்கு. அவருக்கு இந்த காவி வேஷ்டி கட்டிட்டு மேலெல்லாம் சட்டையெல்லாம் இல்லாம ஒரு மாதிரி இருக்கிறவா சில பேர்லாம் ஏதோ தன்னை கலெக்டர் நினைச்சிட்டு இருக்கா பெரியவா, ரொம்ப அதிகாரம் பண்றா நம்ம மடத்துல இங்க சொல்லிட்டு யாரையோ மனசுல வச்சுட்டு ஒரு குறைய அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை காதுல வாங்கிட்டு அந்த சிப்பந்திட்ட சொல்றாரு, இந்த கடைசியில அந்த உட்காந்துருக்கான் பாருவன், அவனை இங்க கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கையை காமிச்ச உடனே அந்த அங்க ஒருத்தர் தான் இருக்காரு, சுவாமிநாதன் மட்டும்தான் அங்க இருக்காரு. இந்த சுவாமிநாதன் கையை காமிச்ச உடனே அவருக்கு பயம் ஆரம்பிச்சு கொடுத்தவருக்கு, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, எல்லாம் போன பிறகு நம்ம உட்காந்துறது தப்பா நினைக்கிறாரா பெரியவா, இல்ல வேற ஏதோ நம்ம தப்பு பண்றதை பார்த்துட்டாரா, நம்மளை கண்டிக்கிறதுக்காக கூப்பிடாரு போல இருக்குன்னு அந்த சுவாமிநாதனுக்கு பயம். சின்ன வயசு இதோட எந்திரிச்சு ஒரு போய் சொன்னோன்னா எந்திரிச்சு வர வந்து மகா சுவாமிகள் பக்கத்துல ஒரு பவ்யமா நிக்கிறார். நின்று அவர்கிட்ட பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொல்றார், இந்த மாதிரி சொல்றவெல்லாம் கலெக்டர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, சொல்றீங்க சாய வேஷ்டி இதெல்லாம் கட்டியிருந்தா மட்டும் கலெக்டர்னு அர்த்தம் சொல்ல முடியாது. இதோ கலெக்டர்னு சொன்னா நீ இப்ப இந்த பையன் இருக்கான் பாத்தியா, இந்த மாதிரி இருக்கணும், கலெக்டர்னா இவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு பெரிய சொல்ற. இந்த சிப்பந்திட்ட சொல்லிட்டு சுவாமிநாதன் பக்கம் திரும்பி, ஏப்பா நீ கலெக்டரா அப்படின்னு கேட்கிற. சுவாமிநாதன் உடனே அவருக்கு மகா சுவாமிகளுக்கு தெரியும், பழக்கம் உண்டு ரெண்டு பேருக்கும். இல்ல பெரியவா, நான் சுவாமிநாதன், நான் ஆல்டியா ரேடியோல இருக்கானே பெரியவா, டெய்லி இங்க வந்துட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட அனுகிரகம் வாங்குவேனே பெரியவா, உங்களுக்கு தெரியுமே, நான் கலெக்டர் இல்ல பெரியவா அப்படின்னாரு. இவன் சொன்னோன்னு ஒருவேளை நீ கலெக்டரோன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு பெரியவா சொன்னேன். பெரியவா, நான் கலெக்டர் கிடையாது, நான் எழுத்துத்துறையில தான் இருக்கேன், இலக்கியம் எழுத்து தான் என்னோட வேலை, ஆல் இண்டியா ரேடியோல சில இதெல்லாம் எழுதுவேனா, அதான் என் வேலை பெரியவா அப்படின்னு சொல்லிருக்காரு. அடுத்த நாள் காலையில பேப்பர்ல, அதுக்கு முன்னாடி அந்த அவருக்கு வந்து அந்த கலெக்டர் ஆகக்கூடிய ஒரு ஆசை வந்து அவருக்கு இருந்திருக்கு, சுவாமிநாதனுக்கு இருந்திருக்கு. கேட்கிறாரு அடுத்து அந்த பெரியவா கேட்கும்போது சொல்றாரு, எனக்கு வயசு தாண்டி எடுத்து பெரியவா, அந்த ஏஜ் பாரா எடுத்து, சில பேங்க் வேலைன்னா 28 வயசுன்னு பிக்ஸ் பண்ணிருப்பா, 29 ஆனா போட முடியாது, இந்த 28க்குள்ள போல அந்த கலெக்டருக்கு உண்டான வயசு ஒரு வயசு எனக்கு கூடிடுத்து, எனக்கு ஒரு வயசு கூடிடுத்துங்கிறதுனால போட முடியாது பெரியவா, எனக்கு ஆசை இருந்தது, ஆனா இப்ப அதை தாண்டி போச்சு, இனிமே நான் கலெக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இன்னைக்கு
அடுத்த நாள் காலையில பேப்பர்ல வந்து கலெக்டர்கள் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. தந்தியில எல்லா பேப்பர்லயும் ஒரு விளம்பரம் வருது, நல்ல முக்கியமான இடத்துல வருது. அது மட்டும் விஷயம் இல்லை, அது சாதாரணமா வந்த விஷயம் கிடையாது. கவர்மெண்ட்ல யூபிஎஸ்சியில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வயசு கூட இருக்கலாம், பாதகம் இல்லை அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த முந்தி எடுத்த அந்த ரெக்ரூட்மெண்ட்ல அந்த அரசுக்கு எத்தனை கலெக்டர்கள் தேவையோ அத்தனை கலெக்டர் கிடைக்கல. பேர் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டா, அந்த மாதிரி எல்லாம் மிஸ் ஆயிடுத்து போல இருக்கு எல்லாருமே. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவை, அந்த வருஷத்துக்கு எத்தனை கலெக்டர் தேவையோ அந்த தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப வந்து ஒரு விளம்பரம் கொடுத்து, ஒரு வயசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரானு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே சுவாமிநாதனுக்கு பேச்சு மூச்சு இல்லை. ஏன்னா முதனும் சாயங்காலம் கிட்டத்தட்ட அதிகபட்சம் போனால் ஒரு 12 மணி நேரத்துக்கு முந்தி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நீ கலெக்டரோன்னு நினைச்சேன் அப்படின்னு தெரியவா சொல்லிருக்க. அடுத்த நாள் வந்து இவரோட ஆசைப்பட்ட விஷயம் அந்த பேப்பர்ல வந்திருக்கு. பண்ணிருக்கார், அந்த அப்ளிகேஷன் வாங்கியிருக்கார். அந்த கலெக்டருக்கான அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருக்காரு. அந்த ஃபாரத்தை ஃபில்அப் பண்ணி போடலாம். யூஸ்வலாக நம்ம ஆட்கள் வந்து ஃபாரம் வாங்கும்போது ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க, அதை ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. அது லாஸ்ட் டேட்டுக்கு முதல்ல தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. சில பேர் லாஸ்ட் டேட் ஃபில்அப் பண்ணி நேரில் கொண்டு போய் பார்க்கமோ எங்கேயோ நேரில் போய் கொடுப்பாங்க. இவரும் அதே மாதிரி வாங்கி வச்சுட்டார், அப்ளிகேஷன் வாங்கி வச்சுட்டார், ஃபில்அப் பண்ணவே இல்லை அவர். அதனால என்ன பண்றாரு, அந்த என்ன காரணம் ஏன் அவர் வந்து கொடுக்கல அப்படின்னா, அவர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கார், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கார். இவர் யார்கிட்டயும் விசாரிச்சிருக்காரு, இந்த எத்தனை பேர் இந்த கலெக்டர் எடுக்க போறா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல தோராயமா 24,000 பேர் எழுதுவான்னு கவர்மெண்ட்ல எஸ்டிமேட் போடுறா. 24,000 பேர் எழுதுவாளாம், அதுல 80 பேர் அவ செலக்ட் பண்ண போறான்னு யாரோ ஒரு தகவல் சொல்றாரு சுவாமிநாதன் கிட்ட. எனக்கு கொஞ்சம் இறங்கி போச்சு. 24,000 பேர் எழுதி 80 பேர்ல நம்ம ஒருத்தனா வரணுமே, அது நமக்கு சாத்தியமா இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன அவநம்பிக்கை அவருக்கு. அதனால அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணாம அப்படியே வச்சிருந்திருக்காரு அவர். அந்த நேரத்தில் CS ராமச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய மகாசுவாமிகள் பக்தர். CS ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்ல டெல்லியில இருந்தார். அப்ப அவர் வந்து மகாசுவாமிகளுக்கு ரொம்ப ரொம்ப அனுகிரகம் பெற்ற பக்தர் அவர். அப்ப புதுப்பெரியவான்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திரர் வந்து நார்த்துக்கு எங்க டூர் போனாலும் அந்த டூர் பிளான் வந்து இவர் தான் பிக்ஸ் பண்ணுவார். இத்தனை நாள் இங்க இருக்கணும், அப்புறம் இங்க போகணும், அந்த பிளான் போட்டு அதுபடி என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா இவர் தான், அந்த CS ராமச்சந்திரன் தான் பிளான் பண்ணுவார். அந்த மாதிரி பொறுப்புகள்லாம் அவருக்கு இருந்தது அந்த காலத்துல. இந்த CS ராமச்சந்திரனுக்கும் சுவாமிநாதனுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன பழக்கம் இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த டைட்டில் இருந்திருக்கு. இவா 2 பேரும் சேர்ந்து மகா சுவாமிகள் பார்க்கறதுக்காக ஒரு நாள் போயிருக்கா. CS ராமச்சந்திரனும் நம்ம சுவாமிநாதனும் சேர்ந்து போயிருக்கா. 2 பேரும் போய் சேர்ந்து பார்த்தோன்னே முதல்ல இவரை சுவாமிநாதனை பார்த்த உடனே மக்கள் கேட்ட கேள்வி, அப்ளிகேஷன் போட்டுட்டியா நீ அப்படிங்கறத முதல் கேள்வி. பெரியவா, அன்னைக்கு நீங்க சொன்னேள், நீங்க அன்னைக்கு ஒரு வயசு கூட போயிடுத்து நான் சொன்னேன், நீ கலெக்டரோன்னு சொன்னேள். நீங்க அடுத்த நாள் பேப்பர்ல பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, தாங்க முடியல எனக்கு. நான் அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் போடல பெரியவா அப்படின்னு கொஞ்சம் சுரத்தை இறங்கி சொல்லிருக்க. ஏன் இன்னும் போடாம வச்சிருக்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறேன். அதுக்கு காரணத்தை சொல்றார். இல்ல பெரியவா, 24,000 பேர் வந்து இது எழுத போறதாவும் அதுல 80 பேர் தான் செலக்ட் பண்ண போறதாவும் சொல்ற. அதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, இதற்கு மெனக்கடணுமோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த CS ராமச்சந்திரனை பார்த்து பெரியவா சொல்றார். ஏன்னா அவர் டெல்லியில தானே இருக்கார். வந்து இந்த டெல்லிக்கு போகும்போது இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படி கேட்டிருக்காரு. அடுத்த நாள் லாஸ்ட் டேட். இப்ப இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா அடுத்த நாள் லாஸ்ட் டேட், அதுக்குள்ள அந்த அப்ளிகேஷன் வந்து போயாகணும், டெல்லி UPSCக்கு போயாகணும். கரெக்டா அந்த ராமச்சந்திரன் கேட்கிற, நீ எப்ப கிளம்புற அப்படின்னு. இன்னைக்கு ராத்திரி பிளைட்ல நான் டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு சந்திரன். பையனை கூப்பிட்டுக்கோ, உடனே இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி UPSC ஆபீஸ் டெல்லியில இந்த அப்ளிகேஷன் நேரில் நீ கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு பெரியவா ராமச்சந்திரனுக்கு ஒரு உத்தரவு போடுறாரு. உடனே என்ன பண்றாரு, அந்த CS ராமச்சந்திரன் வந்து பெரிய உத்தரவாச்சே, என்ன பண்ண முடியும். சுவாமிநாதனுக்கும் CS ராமச்சந்திரனுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம், மிகப்பெரிய அதிகாரி. இவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில சேர்த்துடுறார். அந்த உரிய டயத்தில் அந்த இடத்துல சேர்த்துடுறார். சேர்த்த பிறகு என்னாச்சுன்னா, கரெக்டா ஒரு கொஞ்ச நாள் போச்சு, இவருக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாமுக்காக ஒரு லெட்டர் வந்தது சுவாமிநாதனுக்கு. இந்த ரிட்டர்ன் எக்ஸாம்ங்கிறது பச்சைபாஸ் காலேஜ் சென்டர். அப்ப அந்த சென்டர்ல மட்டும் ஒரு 1000 பேர் எழுதியிருக்காரு. ஸோ எக்ஸாம் எழுதினார். அன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதிட்டு
அன்னைக்கு ராத்திரி வந்து கபாலீஸ்வரர் கோவில வந்து திருக்கல்யாணம் அன்னைக்கு. அந்த உற்சவத்தை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு சுவாமிநாதன் வந்து கபாலீஸ்வரர் கோவிலில் இந்த கூட்டத்தில் மூழ்கிட்டாருங்க. திருக்கல்யாணத்தை பார்த்து கபாலீஸ்வரர் கோவில் திருக்கல்யாணத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அந்த இதில் திளைச்சுன்னு இருக்கும்போது இவரோட வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து இவரை தேடி கோவிலுக்கு வர்றார். சுவாமிநாதனை தேடி வர்றார். சுவாமிநாதன் எங்கே இருக்காரு? கோவில் கூட்டத்தில் தேடுறது கொஞ்சம் கஷ்டமாச்சே. ஒரு மாதிரி இவரை தேடி கண்டுபிடிச்ச பிறகு சுவாமிநாதன் கிட்ட வந்து, உன்னோட நம்பர் என்ன? ஐஏஎஸ் எக்ஸாம் இன்னைக்கு எழுதினி இன்னைக்கு காத்தால, அந்த நம்பர் என்ன அப்படின்னு பிடிஐல ஒருத்தர் கேட்கிறார். அவர் வந்து இவர் சுவாமிநாதனுக்கு தெரிஞ்சவர். இந்த எக்ஸாம் சுவாமிநாதன் எழுதியிருக்காருங்கிற தகவல் பிடிஐல அந்த அன்பருக்கு தெரியும். அவர் நம்பர் என்னன்னு கேட்கிறார். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் இப்போ வந்துடுச்சு. அப்பெல்லாம் எக்ஸாம் எழுதினா உடனே ரிசல்ட், அடுத்த நாள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி காலம் அது. அந்த ரிசல்ட் வந்த பிறகு அந்த நம்பர்லாம் வந்திருக்கு அவங்களுக்கு. பிடிஐ நியூஸ் செய்தி நிறுவனங்களுக்கு தான் முதல்ல போகும். அது மாதிரி பிடிஐக்கு போன, பிடிஐன்றது பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு மிகப்பெரிய செய்தி நிறுவனம். இன்னைக்கு தான் நம்ம மிச்சதெல்லாம் பார்க்குறோம். அன்னைக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பத்திரிகைகளுக்கும் நியூஸ் கொடுக்கறதெல்லாம் பிடிஐ, யூஎன்ஐ இது போன்ற 2 ஸ்தாபனங்கள் மட்டும்தான். 2மே மத்திய அரசு ஸ்தாபனங்கள். அந்த பிடிஐக்கு வந்தோன்னா அந்த நம்பர்ல சுவாமிநாதனோட நம்பர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அந்த பிடிஐ என்பருக்கு ரொம்ப ஆர்வம். அதனால கேட்ட டக்குன்னு நம்பர் ஞாபகத்துக்கு வரல சுவாமிநாதனுக்கு. உடனே என்ன பண்றாரு, சுவாமியை பார்த்து பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தன்னோட நம்பர் பார்த்து பக்கத்து வீட்டில் ஒரு லேண்ட்லைன்ல, அப்பெல்லாம் செல்போன் கிடையாது, அந்த லேண்ட்லைன்ல போயிட்டு அவருக்கு இந்த நம்பர் சொன்னோன்னா, ஒரு நிமிஷம் இருப்பா லைன்லன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் பார்க்குறா. தினத்தந்தியில் பேப்பர்ல பார்ப்போமே, 10th எழுதின பசங்க ரிசல்ட் பார்ப்பாளே, அது மாதிரி பார்த்துட்டு, 1000ல் ஒருத்தரா நீ வந்துட்டப்பா இங்க அப்படின்ற. அந்த 1000ல் ஒருத்தரா ஒரு ஸ்டேஜில் தேறிட்டாரு சுவாமிநாதன். தேறிட்டார். சுவாமிநாதனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்து நாட்கள் ஓடித்து இமீடியட்டா அடுத்தது வந்து ஒரு இன்டர்வியூக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த இன்டர்வியூங்கிறது பெங்களூர்ல நடந்தது. உடனே வந்து கொடுத்தார் அந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ முடிச்சிட்டார், நல்லபடியாக முடிச்சிட்டார். சுவாமிநாதனோட சரித்திரம் கிட்டத்தட்ட நம்ம ஷர்மாலாம் இவரு சிவராமெல்லாம் சேர்ந்து பண்ணது அது. அன்னைக்கு அந்த அதை ஃபுல்லா கேட்கும்போது அந்த சுவாமிநாதன் பேசக்கூடிய ஒவ்வொரு அனுபவமே, ஒவ்வொரு சென்டென்ஸுமே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒரு 4 பக்கம் படிச்சா ஒரு ஆச்சரியம் இருக்கும். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே ஒரு ஆச்சரியம் இருக்கு. அந்த பெங்களூர்ல ரிட்டன் எக்ஸாம் அது இன்டர்வியூ முடிச்ச அதுக்கடுத்து ஒரு போஸ்டிங் வந்து எடுத்து போஸ்டிங் வந்த பிறகு அந்த டயத்துல வந்து பெரியவா வந்து மெட்ராஸ்ல வந்து மதுரவாயில் பக்கத்துல வானகரம், நூம்பல் வானகரம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு மதுரவாயில் பக்கத்துல, வானகரம்னு சொல்லுவார். இப்ப இந்த இடத்துக்கு பெரியவா வந்து அந்த இடத்துல முகாமில் இருக்கா. பெரியவா கிட்ட போய் இப்ப கலெக்டர் ஆர்டர் வந்து கொடுத்து ஐஏஎஸ்ல வந்து தேறிட்டார், இவருக்கு ஆர்டர் வந்தாச்சு, இவருக்கு இந்த தகவல் பெரியவா கிட்ட சொல்லி உத்தரவு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிட்ட போறா. பெரியவாட்ட போன பிறகு வாப்பா கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லிட்டு, போட்டிருக்கா உடனே அப்படின்னு கேட்கிறார். பீகார்ல போட்டிருக்கா பெரியவா, பீகார்ல போட்டு எனக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சொல்ற, நான் ஏதோ சங்கர பகவத்பாதர் பிறந்த கேரளால போட்ட நீ ஏதோ மடத்துக்கு கொஞ்சம் அனுகூலமான இருப்பேன்னு நினைச்சேன், ஏதோ 1-2 விஷயங்கள் அங்கே நல்ல காரியங்கள்லாம் அங்கே பண்ண முடியும்னு நினைச்சேன், ஒன்னும் பீகார்ல போட்டிருக்க அப்படின்னு பெரியவா சொல்ற. முடிச்சுட்டு ஒரு 4-5 நாள்ல வந்து அவருக்கு கேரளாக்கு மாத்தி திரும்ப ஒரு ஆர்டர் வந்துடுத்து அவருக்கு. இதெல்லாம் கதை கிடையாது, கதையா இருக்கிறதுக்கு இது எல்லாமே நடந்த விஷயங்கள் எல்லாமே. ஒரு 4 அல்லது 5 நாள்ல அவருக்கு கேரளாவுக்கு மாத்தி அவருக்கு உத்தரவு வந்து கொடுத்து. இந்த கேரளால இப்ப தேவிகுளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. இந்த கிட்டத்தட்ட தமிழ்நாடு கேரளா பார்டர் இந்த தேவிகுளம்ங்கிறது. அந்த தேவிகுளத்துல சப் கலெக்டரா அவர் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எடுத்தோன்னே கலெக்டர் தரமாட்டாங்க, சப் கலெக்டர் தான் கொடுப்பாங்க முதல்ல. அந்த சப் கலெக்டரா ஒரு போஸ்டிங் தேவிகுளத்துல. அந்த தேவிகுளத்துல சப் கலெக்டரா இருந்துட்டு இருக்கும்போது அப்ப மதுரைக்கு வந்து மகா சுவாமிகள் முகாம் போட்டிருக்கு. மகா சுவாமிகள் எங்க முகாம் போட்டிருந்தாலும் கண்ணை மூட்டு போடுவார். வேலைகளை அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். எங்கெங்க லீவ் லெட்டர் சொல்றோமோ அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த சீன் புறப்பட்டு போடுவாருங்க. மதுரையில சேதுபதி ஸ்கூல் இருக்கு. அந்த சேதுபதி ஸ்கூல்ல பெரியவா முகாம் போட்டிருக்கான்னு தெரிஞ்சு அங்க புறப்பட்டு வந்துடுறாருங்க. இந்த ஸ்கூலுக்கு வந்த பிறகு மகா சுவாமிகள்லாம் தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரியே அங்கிருந்து கிளம்புறதுக்கு பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டார். ஏன்னா தேவிகுளம் போகணுமே, அங்கெல்லாம் உத்தியோகம் இருக்கு, உத்தரவுலாம் வாங்கிட்டார். ஆனா அப்புறம் இவருக்கு என்ன தோணித்துன்னு தெரியல, வேண்டாம் இன்னைக்கு நம்ம தங்கிட்டு நாளை கார்த்தாலையும் பெரியவாளை தரிசனம் பண்ணலாம். பெரியவாளை தரிசனம் பண்றது முதல்ல அந்த காலத்துல ராத்திரி தரிசனம் பண்ணுவா, காலைல தரிசனம் பண்ணுவா. காலைல பண்ணா மத்தியானம் பூஜை பார்த்துட்டு போலாமேன்னு உட்காந்துருப்பா. மத்தியானம் பூஜை பார்த்தா ராத்திரி ஒரு தடவை பார்க்கலாமே பா, சூரியன்லாம் அடங்கின பிறகு பார்த்தா ஆனந்தமா இருக்குமேம்பா. ராத்திரி தங்கிட்டு கார்த்தால் இது தொடர் அப்படியே போயிட்டு இருக்கும். 2 நாள் பிளான் பண்ணி வந்தவா 4 நாள் இருப்பா, 4 நாள் பிளான் பண்ணி வந்தவா 1 வாரம் இருப்பா காட்சி மடத்துல.
பெரியவா தரிசனம் பண்றது. அந்த அளவுக்கு ஒரு ஏகாந்தமா இருக்கும் இந்த தரிசனம் பண்றது. ஸோ இவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு ராத்திரியும் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில போகலான்னு அங்கேயே தங்கிட்டார். அடுத்த நாள் கார்த்தால மகா சுவாமிகள் அப்படி குளிச்சு ஸ்நானம் மட்டும் எல்லாம் விடிகாலில் வரும்போது இவரை பார்க்குறாரு. என்ன நீ இங்கே இருக்க, நீ பெரிய கலெக்டர் ஆயிடுச்சப்பா, நீ இனிமேலாம் சன்னியாசி எல்லாம் சுத்தின்னு இருக்காத, உனக்கு வேலையை பாரு. ஏதோ நீ அப்பெல்லாம் சுத்திந்த வந்த மயிலாப்பூர்லாம் வந்த உட்கார்ந்த எல்லாம் சரி, இப்போ உனக்கு பொறுப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, உன்னை நம்பி நிறைய மக்கள் இருக்கா, நீ உடனே கிளம்பணும், இங்கெல்லாம் சுத்தின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற. இல்லை பெரியவா, நான் கலெக்டர் கிடையாது, சப் கலெக்டர் அப்படிங்கிறாரு. பெரியவா கலெக்டர்னு சொல்லிட்டேன், நீ கலெக்டர் ஆயிட்ட, இனிமேலாம் இங்கே சுற்றாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, இல்லை பெரியவா, நான் கலெக்டர் கிடையாது, நான் சப் கலெக்டர் தான், இப்ப தேவிகுளம் அப்படிங்கிற இடத்துல நான் சப் கலெக்டர் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பெரியவா ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது, இல்லை இப்ப நான் கிளம்ப வேண்டியதான், இப்ப போஜனம் பண்ணிட்டு கிளம்பினேன்னா மூணாறுல எங்க அண்ணா இருக்கான், அங்க தங்கிட்டு ராத்திரி ரெஸ்ட் எடுத்துட்டு கார்த்தால கிளம்பி தேவிகுளம் போயிடுவேன் அப்படின்னு சொல்றார் பெரியவா கிட்ட. பெரியவா சொல்றா, நீ போஜனம் பண்ணிவிடு, மூணாறுலாம் தங்காத, நேரா நீ தேவிகுளம் போயிடு, நீ சாயங்காலத்துக்குள்ள தேவிகுளம் போயிடு, நீ இறங்குறதுக்குள்ள தேவிகுளத்துல நீ இருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்ற, உத்தரவா சொல்ற. சரி பெரியவா சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போஜனம் பண்ணிட்டு நேர கிளம்பி தேவிகுளம் போறாரு. தேவிகுளம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஒரு 3:30 மணிக்கு போய் தேவிகுளத்துல அவரோட பங்களால இறங்கி நிற்கும்போது அரசு ஒரு சிப்பந்தி ஒருத்தர் ஒரு ஆர்டர் வச்சு நிற்கிறாரு. அங்க இவர்கிட்ட டெலிவர் பண்ணணும், ஹேண்ட் டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சு நிற்கிறார். வாங்கி பார்க்கிறார், ஆலப்புழை மாவட்டத்துக்கு இவர் கலெக்டரா போட்டு ஒரு உத்தரவு. இந்த சுவாமிநாதன் வாழ்க்கையில்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பெரியவா அப்படியே லீட் பண்ணிட்டு போறார். இந்த கமாண்டர்னு சொல்லுவா இல்லையா, முன்னாடி போவார், அவர் பின்னாடி ஒரு 100கணக்கான பேர் பின்னாடி போகணுவா, மிலிட்டரி எல்லாம் பார்ப்போம். அவர் என்ன பண்ணாலும் நம்ம பண்ணணும், அவர் ரைட்ல திரும்பினா ரைட்ல திரும்பணும், லெப்ட்ல திரும்பினா லெப்ட்ல திரும்பணும், இந்த கத்தியை மேல தூக்கினா நம்மளும் மேல தூக்கணும். அது மாதிரி பெரியவா சுவாமிநாதனுக்கு முன்னாடி போயிட்டு, அவரும் சுவாமிநாதன் ஆச்சு, போயிட்டு இவர் அப்படியெல்லாம் லீட் பண்ணி சுவாமிநாதன் வாழ்க்கையில எக்கச்சக்க திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கார். ஆலப்புழை மாவட்டத்துக்கு கலெக்டரா அந்த லெட்டரை பார்த்தோன்னு இவருக்கு கண்ணில் கரன்னு தண்ணி வந்து கொடுத்து. கார்த்தால சப் கலெக்டர், சாயங்காலம் கலெக்டர், இதெல்லாம் நம்ப முடியுமா சார்? இதெல்லாம் கார்த்தால சப் கலெக்டர் மகாசுவாமிகள்ட்ட இருக்கும்போது, மதுரை சேதுபதி ஸ்கூல்ல இருக்கும்போது சப் கலெக்டர், இங்க வந்த பிறகு பார்த்தா கலெக்டர் ஆர்டர் வச்சு நிற்கிறார், பவ்யமா நிற்கிறார், ஒரு ஸ்டாஃப் நிற்கிறார். சார் அது கையெழுத்து போடுங்க, நான் கொண்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிற்கிறார், ஒரு லெட்டரை கையில வச்சுட்டு போட்டு கொடுத்து கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சுறாரு. அவர் பிறகு அந்த பிறகு இவரோட வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸுமே, அவர் சொல்லக்கூடிய சம்பவமே ஒண்ணுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது சுவாமிநாதன் சம்பவத்தை பார்த்தாலே அது ஒரு நாள் தனியா ஆயிடும் போல இருக்கு. அது இப்ப வேண்டாம், இதோட முடிச்சுப்போம் சுவாமிநாதன் சம்பவத்தை. இந்த நம்ம அடுத்த சம்பவத்துக்கு போவோம். இந்த மன்றோ நம்ம வயிற்று வலிங்கிறத ஒன்று சொன்னோம். நமக்கு மன்றோ வயிற்று வலி அப்படிங்கிற சம்பவத்தை கிட்டத்தட்ட திருப்பதி பெருமாளோட பிரசாதம் அனுகிரகம் பண்ணி அவருக்கு சரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம். அதே மாதிரி மகா சுவாமிகள் கிட்டையும் ஒரு வயிற்று வலியோட வந்த ஒரு அன்பருக்கு எப்படி சரியா போச்சு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில கிட்டத்தட்ட நம்ம இந்து தர்மம் என்ன சொல்றதுன்னா, தப்பு பண்ணாம இருந்தாலே போறோம். அது நீங்க எந்த தர்மமும் பண்ணணும், தப்பு பண்ணாம இருந்தாலே போறோம். அதாவது அடுத்தவனை கெடுக்காம இருக்கிறது, உண்மையை பேசி வாழ்றது, முடிஞ்ச வரையில நம்ம சரி, முடிஞ்ச வரையில் நம்ம பிறருக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது இருந்தாலே போறோம் அப்படிங்கறத நம்ம தர்மம் சொல்றது. ஒரு இதுல சொல்லுவா, நம்ம வீட்டு வாசல் எல்லாம் நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த தயிர் கொடுக்கறவங்க அந்த தயிர் கொடுப்பாங்க. தயிர்காரிங்கிறதுலாம் இங்க நகரத்துல கிடையாது, எல்லாமே ஃப்ரிட்ஜில் கடையில கிடைக்கும், தயிர் பாக்கெட் எல்லாம் கிடைக்கும். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா பானையில வச்சுட்டு தயிர்னு கத்திட்டு ஒரு வயசான பாட்டி வருவாங்க. ஒரு வீட்டுக்கும் ஒரு அளவு தயிரை கொடுத்துட்டு அந்த பாட்டியை என்ன பண்ணுவான்னா ஒரு கோடு போட்டு போவா. அந்த சுவத்துல ஒரு சாக் பீஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு கோடு போட்டு போவா. ஒரு 30 நாள் ஒரு மாசம் முடிஞ்சதுன்னா அந்த கோடை எண்ணி, அம்மா 50 ரூபா கொடுமா 40 ரூபா கொடுமான்னு காசு வாங்கிட்டு போவா. அது மாதிரி யமதர்மன் நம்ம வீட்டு வாசல்லையும் டெய்லி உட்காந்துட்டு இருக்கானா. இது ஒரு நூல்ல படிச்சேன். டெய்லி உட்காந்துட்டு இருக்கானா. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத அவன் வாசல் அந்த தயிர் கணக்கு மாதிரி குறிச்சிட்டு இருக்கானா. நல்லது பண்ணீங்கன்னா பிளஸ் அப்படிங்கிற ஒரு காலத்துல ஒரு கோடு உங்களுக்கு போகும். அடுத்த வீட்டுல உங்க வீட்டு குப்பையை நைஸா அவன் இல்லாத போது அவங்க வீட்டு காம்பவுண்டுகளை கொட்டினீங்கன்னா அந்த பக்கம் மைனஸ்ல ஒரு கோடு போட்டுருவாங்க. இந்த கோடு பேலன்ஸ் கூடிக்கிட்டே போகும். நல்லது பண்ணீங்கன்னா இந்த பக்கம் பிளஸ்ல ஏறிட்டு இருக்கும், நெகட்டிவா பண்ணீங்கன்னா அந்த பக்கம் நெகட்டிவ் காலத்துல கோடு கூட்டிட்டு இருக்கும். பக்கத்துல நெகட்டிவ்ல கோடே போட முடியாம போயிடுச்சுன்னா அவன் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவான்.
யமதர்மன் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படித்தேன். போல நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடவுள் பக்திங்கிறது நமக்கு அவசியம் தேவை. அந்த கடவுள் பக்தி போலி இல்லாத கடவுள் பக்தி நமக்கு இருக்கணும்னா நம்மகிட்ட சில நல்ல குணங்கள் இருக்கணும். நல்ல குணங்கள் இருந்தா தான் அந்த கடவுள் பக்தி நம்மள்கிட்ட உண்மையா நீடிச்சு நிலைக்கும். ஒரு பக்தர் திருநெல்வேலியில ஒரு பக்தர் ஒருத்தர் இருந்தார். 34-35 வயசு இருக்கும். பக்தர் வந்து தன்னோட அப்பா அம்மாவோட ஒரு தடவை காஞ்சிபுரம் மடத்துக்கு வந்தார். பக்தருக்கு என்னன்னா ஒரு தீராத வயிற்று வலி. அந்த பக்தருக்கு வயிற்று வலின்னா அவருக்கும் ரொம்ப நாள் வயிற்று வலி, ஏதோ ஒரு உபாதை, ஏதோ ஒரு இதில் ஆரம்பிச்சது. அந்த வயிற்று வலி எங்கே போயும் அது நிற்கவே இல்லை அவருக்கு. எங்கேயோ போய் பார்த்தார், ட்ரீட்மெண்ட் பண்ணார், எல்லாம் பண்ணார், ஒன்றும் சரியாகல அவருக்கு. என்ன பண்ணார், ஒரு ஸ்டேஜில் யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கார், நீங்கள் வந்து காஞ்சிபுரம் மடத்துக்கு போய் பாருங்க ஒரு தடவை, அந்த சுவாமிகள் தரிசனம் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் விஞ்ஞாபனம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வலி சரியாக போகலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். என்ன பண்ணிருக்கார், அதோ அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு ஒரு நாள் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கார். காஞ்சிபுரம் மடத்துக்குள்ள நுழைஞ்சோன்னா அவர் வந்து காஞ்சிபுரம் வர்றது கிட்டத்தட்ட முதல் தடவை. அது அந்த மடம் அவருக்கு புது இடம். அவருக்கு மடத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகு நமக்கு தெரிஞ்ச கோவில்லாம் நமக்கு ப்ரொசீஜர்லாம் தெரியும். முதல்ல இந்த சாமி, அப்புறம் அந்த சாமி, அப்புறம் அங்க அப்படிலாம் நமக்கு தெரியும். புதுசா ஒரு பெரிய கோவிலுக்கு போனா நம்மளே நிற்போம், அடுத்து எங்க பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம் பக்கத்துல இருக்கிறவாளை. அது மாதிரி இந்த மடத்துல சம்பிரதாயங்கள் என்ன பார்க்கணும், எங்க போகணும்னு தெரியாம அந்த பெரியவா அங்க இருக்காள்னா ஒரு ஓரத்துல ரொம்ப நேரமா நின்று இருக்காரு. இவர் சுவாமிகள் அவருக்கு தெரியுமே, யாரு எதுக்கு வந்திருக்கா, இங்க இருக்கிறவ என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்கிறது அவருக்கு தெரியுமே. அவருக்கு இந்த பக்தரை பார்த்த உடனே இவரை கூட்டிட்டு வர சொல்லி ஒரு சிப்பந்தி அனுப்பிச்சு இந்த பக்தரை கூட்டிட்டு வர சொல்றாரு. பக்தர் வர வயிற்றுல கை வச்சுட்டே வர்றார். பக்கத்துல பெரியவா கிட்ட வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப தீராத வயிற்று வலி. எனக்கு வயிற்று வலினா இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ரொம்ப மாசமா இருக்கு எனக்கு. நான் எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டேன், திருநெல்வேலியில் பார்த்துட்டேன், மதுரையில் பார்த்துட்டேன், மெட்ராஸில் பார்த்துட்டேன், எல்லா இடமும் பார்த்துட்டேன். கை வைத்தியம் பண்ணிட்டேன், சித்த வைத்தியம் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், பரிகாரமும் பண்ணிட்டேன். வீட்டில் ஹோமம் பண்ணேன், அந்த கோவிலுக்கு போ, அங்கே இது பண்ணுனாங்க, அங்கேயும் பண்ணிட்டேன். ஆனால் சரியா போகலை பெரியவா, எனக்கு இன்னும் அப்படியே இருக்கு இந்த வயிற்று வலி. இந்த வயிற்று வலியோட தான் நான் இன்னும் வாழணும் அப்படின்னா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு என்ன வழியாக எனக்கு கொடுங்க, எனக்கு நான் என்னோட உயிரை மாச்சிக்கணும், எனக்கு இது தேவையில்லை, இந்த வலியை பொறுத்துட்டு என்னால் இருக்க முடியாது, எனக்கு நிவாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா நிவாரணம் எனக்கு கொடுங்க. ரொம்ப பக்தி உள்ள மனுஷன் அவர், ரொம்ப பக்தியில் ரொம்ப சிரத்த உள்ள மனுஷன் அவர். 34-35 வயசு தான் அவருக்கு. அப்படின்னு சொன்னோன்னா பெரியவா கொஞ்ச நேரம் உட்கார சொல்றாரு. அவரை முன்னாடி இடத்த காட்டி செய்ய காட்டுறார். அவர் கூட வந்த அப்பா அம்மா எல்லாரும் அந்த இடத்துல உட்கார்றார். அங்க உட்கார்ந்த பிறகு பெரியவா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஜபம் பண்றார். ஜபம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பண்ண பிறகு அந்த ஜபம் அவர் வந்து ஆரம்பிச்சு அந்த ஜபம் ஒரு நல்ல வேகத்துக்கு போக 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 அவரோட வயிற்று வலி அப்படியே குறைய ஆரம்பிச்சு கொடுத்து. வரைக்கும் வயிற்றுல கையை வச்சிருந்தவர் மெல்ல கையை எடுக்கிறார், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கையை வச்சுட்டு இருக்கிறார். அப்புறம் நல்லா கடான கையை வச்சுக்கிறார். வயிற்றுல வலி இல்லை, வலி இறங்கிடுது. 5 நிமிஷம் கழிச்சு ஒரு 6 நிமிஷம் கழிச்சு பெரியவா சொல்றதுக்கு முன்னாடி அவர் எந்திரிச்சு பெரியவா கிட்ட வந்து சாஷ்டாங்கமா தபால்னு கீழே விழுந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, பெரியவா எனக்கு வயிற்று வலி போயிடுத்து பெரியவா, சுத்தமா இல்லை எனக்கு. ஒரு 5-6 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணியிருந்தால் நான் முன்னாடி உட்காந்துருந்தேன், என்னாச்சுன்னே தெரியல, எனக்கு வயிற்று வலி சுத்தமா போயிடுது அப்படிங்கிறார். அவ அப்பா அம்மாவுக்கும் ஆச்சரியம், கண்ணில் தண்ணி வருது. என்ன எத்தனை வயசானாலும் பையன் தானே, 34 வயசா இருந்தா குழந்தை இல்லைன்னா அம்மாவுக்கு குழந்தை தானே அவன் பையன். இப்படி சொன்னோன்னு அவ அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப ஆனந்தம். திடீர்னு வயிற்று வலி போயிடுதுன்னு சொல்றானே, எத்தனை மாசமா இவன் அவஸ்தைப்பட்டு கிடந்தான் வயிற்று வலியில, அவனை வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் படாத பாடுபட்டோம். நம்ம ஒரு சன்னிதானத்துக்கு வந்த பிறகு ஒரு சின்ன மணித்துளிகள்லயே அவனுக்கு வந்து போகுதுன்னா எந்த அளவுக்கு இந்த சாமிக்கு ஒரு சக்தி இருக்கும். ஏன்னா முதல்ல தானே வராங்க இந்த மடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா சுவாமிகள் பத்தி ரொம்ப வியந்து பார்த்து நின்று அந்த அப்பா அம்மா 2 பேரும் நமஸ்காரம் பண்ணி இவர்கிட்ட பிரசாதம் வைக்கிறா. பிரசாதம் வாங்கிட்ட பிறகு இவ வந்து உத்தரவு வாங்கிட்டு திருநெல்வேலிக்கு புறப்பட்டு போயிடுறாங்க. புறப்பட்டு போன பிறகு இதுக்கு அடுத்த இன்சிடென்ட்ஸ் வந்து மகா சுவாமி வந்து அவரோட இயல்புல கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் அவரோட நடவடிக்கைகளை தெரியுது. கொஞ்சம் நெளிகிறார், அப்பப்ப தனியா இருக்கும்போது கொஞ்சம் படுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் புரண்டு படுக்கிறார், தூக்கம் கருவியா இருக்கு அவருக்கு. சமயத்தில் அப்படியே பரளும் போது வயிற்றுல கொஞ்சம் கை வச்சுக்கிறார். அப்படிங்கிறதெல்லாம் சில மகா சுவாமிகளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய சில பேர் கவனிக்கிறார், நோட்டீஸ் பண்றார். அவர் ரொட்டீன்லாம் பார்த்துட்டு இருப்பார் இல்லையா, சுவாமிகள் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாருங்கிறதுலாம் தெரியும் இல்லையா.
அதுல இந்த மடத்தோட அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய பாலு அப்படிங்கிற அந்த ஊழியர், அந்த ஸ்டாஃப் வந்து அவர் பார்க்கும்போது அவருக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. மகா சுவாமிகள் அடிக்கடி வயிற்றுல ஏதோ கையை வச்சுக்கிற மாதிரி இருக்கு. சில நேரத்தில் அவருக்கு ஏதாவது வயிற்றுல ஒரு வேலை ஏதாவது வலியா அவருக்கு. ஏன்னா அந்த டயத்தில் வந்து மகா சுவாமிகளுக்கு பிக்ஷை பண்ணி போடக்கூடிய அந்த பாக்கியம் வந்து அவருக்கு தான் இருந்தது. அந்த பிக்ஷை பண்ணி போடும்போது ஏதான தவறுதலா நம்ம பண்ணிட்டோமா, ஏதானே தவறுதலா பண்ணதுனால அதனோட விளைவா அவருக்கு வந்து வயிற்றுல ஏதான உபாதைகள் வந்து கொடுத்தா அந்த உபாதைக்கு நாம ஒருவேளை பொறுப்பாயிட்டோமோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன கவலை இருந்தது. என்ன காரணமா இந்த வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து அடுத்த நாள் வந்து ஏகாதசி அன்னைக்கு பெரியவா வந்து பிக்ஷை எடுத்துக்க மாட்டார். அன்னைக்கு உபவாசம். அன்னைக்கு பாலு என்ன பண்ணார், பாலுவுக்கு வந்து அவருக்கு வந்து குலதெய்வம் வந்து வைத்தீஸ்வரம் கோவில் தான் குலதெய்வம், வைத்தியநாத சுவாமி குலதெய்வம் இருக்கு. என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம பெரியவாளுக்காக அங்க போய் நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுவோம், ஏதோ அசௌகரியமா இருக்கு, ஒருவேளை அவருக்கு வயிற்று வலியோன்னு ஒரு சந்தேகம். பாலுவுக்கு வயிற்று வலின்னு அவருக்கு ஊர்ஜிதமா தெரியல, வயிற்று வலியா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. வயிற்று படிக்கிறத பார்த்தோன்னா வயிற்று வலியா இருக்குமோன்னு சந்தேகம். அங்க கைவலி கால் வலின்னா அந்த உறுப்புகள்லாம் வாங்கி போடுவோம். வைத்தீஸ்வரன் கோயிலில் ரொம்ப விசேஷம் அது. இது போல வந்து நம்ம மகா சுவாமிகளுக்கு ஒரு வயிறு அந்த உறுப்பு எங்கேயானு கிடைச்சதுன்னா அதை வாங்கி அந்த ஒண்டியல்ல சேர்த்துட்டு ஒரு பிரார்த்தனை அங்க நம்ம பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோன்றது. அதுக்கு ஏற்றவரை அடுத்த நாள் ஏகாதசி வந்ததுனால அந்த பாலுவுக்கு நிச்சயம் பெரியவாழ்கிட்ட நம்ம ஒரு உத்தரவு வாங்கிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவருக்கு தோன்றது. அவருக்கு பெரியவாழ்கிட்ட வந்து கேட்கிறாரு, இது போல பெரியவா நான் வைத்தீஸ்வரன் கோவில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான் இருக்கேன், என் குலதெய்வமாச்சு எனக்கு அப்படின்னு சொல்றேன். காரணத்தை வச்சு சொல்ல முடியாது, உங்களுக்காகத்தான் போறேன்னு எப்படி சொல்ல முடியும், தெய்வமாச்சு சர்வலோக ஈஸ்வரன்ட்ட வந்து உனக்காக போறேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தரிசனம் பண்றதுக்காக போறேன் அப்படின்னு சொல்றேன். பெரியவா சொல்றாரு, ஏன்பா நீ என்ன சொல்லுவி அடிக்கடி, நீங்க தான் பெரியவா எனக்கு வைத்தீஸ்வரன், நீங்க தான் பெரியவா எனக்கு செல்வமுத்து குருசுவாமின்னு எல்லாம் சொல்லுவேப்பா, நீ என்னதானே எல்லாம் சொல்லுவேன், நீ எதுக்கு இப்ப திடீர்னு வைத்தீஸ்வரன் கோவில் போறேன்னு சொல்லிட்டு பெரியவா சிரிச்சுட்டே ஒரு கேள்வி கேட்டார். அவருக்கு தெரியாத பாலு எதுக்காக அங்க போறான்னு அவருக்கு தெரியாமலா இருக்கும் அவருக்கு அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல பெரியவா நான் வந்து இப்போ ஒரு தடவை மொட்டை போடும்போது அந்த கோவிலுக்கு போனோம் பெரியவா, அதுக்கு பிறகு அந்த கோவில் அந்த திக்கு பக்கமே நான் போனது கிடையாது. இப்ப நாளைக்கு ஏகாதசிங்கிறதுனால இன்னைக்கு ராத்திரி நான் ஏதாவது பஸ்ஸில் ஏறினா கார்த்தால வைத்தீஸ்வரன் கோவில் போயிடுவேன், தரிசனம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் ஏறினா ராத்திரி இங்க வந்துடுவேன், அதனால நான் போயிட்டு வரலாமன்னு தோன்றது பெரியவா எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி போயிட்டு வா, நீ முடிவு பண்ணிட்ட போயிட்டு வா அப்படின்னு சிரிச்சுட்டே அவருக்கு உத்தரவு கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, பாலு வந்து அங்கிருந்து கிளம்பி வைத்தீஸ்வரன் கோவில் வந்துடுறார். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்த பிறகு அங்க வந்து இந்த வெள்ளியில வந்து வயிறு வாங்கி போடணும்னு அவருக்கு ஒரு பிரார்த்தனை. அவர் எழுந்துட்டு இருக்காரு அங்கே மடத்துல இருக்கும்போதே. ஸோ அங்க கடைகள்ல போயிட்டு அங்க வெள்ளியில செஞ்ச அந்த வயிறு இருக்குமா, வயிறுங்கிற அந்த உறுப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையா கேட்கும்போது எங்கேயுமே அந்த வயிறு இல்லை, எந்த கடையிலும் இல்லை. அது பல கடைகள் கேட்டு அலைஞ்சிட்டு. அப்ப வந்து எதேச்சியா அவர் ஒரு கடையில பூந்து கேட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி, ஒரு வயசான ஒரு முதிய பெண்மணி, ஒரு பெண்மணி எதிர்த்தாப்புல வந்துட்டு இவரை கை சுடுக்கி கூப்பிட்டு, எங்கப்பா வயிறு எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன், நீ வெளியில உனக்கு வேணும் அதானே அப்படின்னு திடீர்னு கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார். ஏன்னா அந்த கடையில வயிறு வேணும்னு இவர் கேட்கல, சும்மா நின்றுட்டு இருக்கும்போது இந்த பெண்மணி தானா வந்து கேட்கிறார் அவர்கிட்ட. ஆமா அதுக்குதான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு, இங்க கடைகள்லாம் அலைஞ்சா உனக்கு கிடைக்காது, கோவில் ஆபீஸ்க்கு போ. ஏன்னா இந்த வெள்ளி வயிறு அப்படிங்கறத வந்து சில பேர் பண்ணுவா, ரொம்ப அதிசயமா இருக்க அபூர்வமா இருக்கக்கூடிய சில பொருட்கள்லாம் உண்டியிலிருந்து எடுத்து ஆபீஸ்ல காணிக்கையில வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா திரும்ப எப்பவாவது தேவைப்படும் போது அதுக்கு ஒரு தொகையை வாங்கிட்டு அந்த உறுப்பை திரும்ப கொடுப்பாங்க, அதை நீ உண்டியல்ல சேர்க்கலாம். ஸோ அந்த வகையில நீ தேடக்கூடிய அந்த வயிறு வந்து ஆபீஸ் தேவஸ்தான ஆபீஸ்ல இருக்கும், வைத்தீஸ்வரன் கோவில் ஆபீஸ்ல இருக்கும், நீ அந்த ஆபீஸ்ல போய் கேளுன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. பாட்டி சொல்லிட்டு பார்த்தா அடுத்த பாட்டியை காணும். அது பாட்டியா யார் வந்தாங்கிறது தெரியல, வந்து காணும். இவர் என்ன பண்றாரு, திரும்ப வந்து ஆபீஸ்க்கு வந்து கேட்கிறாரு, இந்த வயிறு வந்து நான் ஒரு பிரார்த்தனைக்காக நேர்ந்துகிட்டு இருக்கேன், யாருக்குன்னு சொல்ல முடியாது, சொல்லலைங்க, அந்த வயிறு நான் வந்து காணிக்கையா செலுத்தணும், இங்க எனக்கு வேணும், அதுக்கு என்ன பணம் உண்டா நான் கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு அவங்க ஆபீஸ்ல அந்த கலெக்ஷன்ல என்னென்ன உறுப்புகள் அங்க இருக்கு, ரொம்ப அதிசயமா இதயம் அந்த மாதிரிலாம் கூட சில பேர் காணிக்கையை செலுத்துறேன். பிறகு ஒரு வயிறு அப்படிங்கிற ஒரு உறுப்பு அங்க அவங்களோட கலெக்ஷன்ல இருக்கு, அந்த வைத்தீஸ்வரன் கோயில் தேவஸ்தான ஆபீஸ்ல இந்த உறுப்பு இருந்திருக்கு. இந்த உறுப்பை எடுத்து பார்த்த பிறகு அதுக்கு வந்து எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல சொல்லியிருக்காரு. அந்த ஆபீஸ் அந்த எண்ண தொகையோ அதை கட்டியிருக்காரு பாலு.
கட்டிட்டு அந்த பிரார்த்தனை பண்ணி மகா சுவாமிகளுக்கு நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி ஈஸ்வரனுக்காக ஈஸ்வரன்ட்டே பிரார்த்தனை பண்ணி அந்த உண்டியல் படம் பண்ணிருக்கார். முடிச்சுட்டு நேராக ராத்திரி வந்து இதுக்கு வந்துட்டார், எங்க காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். காஞ்சிபுரம் வந்த பிறகு முதல்ல மகா சுவாமிகள் பார்க்கறதுக்காக போறார். மகா சுவாமிகள் ரொம்ப உற்சாகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கு. அதாவது அந்த 2-3 நாள் இவர் பார்க்கும்போது ரொம்ப தொய்வடைஞ்சு வயிற்றெல்லாம் அப்பப்ப லேசா கையை வச்சுட்டு ஒரு மாதிரி சங்கடத்தில் இருந்த மகா பெரியவா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நிகழ்ச்சியோட ரொம்ப ஆனந்தமா இருக்கிறத இவர் பார்க்கிறார். பாலு மனசுக்குள்ள ஒரு இது, ஓ வைத்தீஸ்வரங்கள் நம்ம போட்டோம் இல்லையா, அது போட்டோன்னு இவருக்கு சரியாயிடுத்து போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வந்துட்டேன் பெரியவா, வைத்தீஸ்வரங்கள் போயிட்டு வந்துட்டேன், தர்ஷனம் என்ன முடிஞ்சது அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொல்றார். விஷயத்துல சொல்ல பெரியவா கேட்கிறார், தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன், என்ன எங்கிட்ட இருந்த வைத்தியலை கொண்டு வைத்தீஸ்வரன் போய் தள்ளிட்டு வந்துட்டேடி, எனக்கு போயிடுத்து பாவம், இனிமே அவன் துடிக்க போறான் அப்படின்ட்டு பெரியவா சொன்னாலாம். ரொம்ப நிகழ்ச்சியோட பாலு வந்து கண்ணில் தண்ணி வந்து கொடுத்தவருக்கு. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இந்த இவருக்கு வந்த வைத்து வலிக்கு நம்ம தான் பிரார்த்தனை பண்ணி நம்ம தான் செய்யணும் நம்ம நினைக்கிறோம். ஒரு ஈஸ்வரனுக்கு வந்த இதுக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம பொறுப்பாக்க முடியும், நம்ம எப்படி செய்ய முடியும்? அது ரொம்ப நிகழ்ச்சியான அந்த இது. அதாவது தனக்கு வந்து ஒண்ணுன்னா அது ஹெல்ப் பண்றதுக்கு வந்து பல பேர் மகா சுவாமிகளுக்கு வந்து எந்த ஒரு இதுனா கூட துடிச்சு போறவன் நிறைய பேர் இருக்கா. ஒரு சாதாரணமா ஒரு பிக்ஷை எடுத்துக்கலன்னா சாம இருந்த ஸ்டாஃப்லாம் நிறைய பேர் இருக்கா, மடத்துல இருக்கா. எந்த ஒரு காலகட்டத்திலையும் இதுலயுமே எந்த ஒரு அவர் வந்து உடம்பு முடியல, ஒரு நாள் புறப்படுறது கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா கூட பேர் வந்து தன்னோட ஆகாரம் எடுத்துக்காம காபி சாப்பிடாம இருந்த ஸ்டாஃப்லாம் நிறைய பேர் மடத்துல இருக்கா, நிறைய பேர் இருக்கா. இப்போ வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் இது. நல்ல பனிக்காலம் அது. பனிக்காலம்னா நம்ம குடும்பத்திலே நிறைய பார்க்க முடியும். இந்த உதடெல்லாம் வெடிச்சு போடும், முகத்துல அங்கங்க ஒரு மாதிரி பேட்சா வரும். அந்த சமயத்துல இந்த தேங்காய் எண்ணெய் இன்னும் என்னென்னமோ அதெல்லாம் இருக்கு. இப்ப நிறைய நவீன லிக்விட்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் இங்க தடவிப்போம் அந்த வெடிப்பெல்லாம் போறதுக்காக. மாதிரி ஒரு கட்டத்துல வந்து மகா சுவாமிகளுக்கு வந்து உதட்டுல நிறைய வெடிப்புகள் வந்துதான். ஒரு முன்பனி காலம் கிட்டத்தட்ட அது ஒரு பனிக்காலம் அது. அந்த பனிக்காலத்துல அவருக்கு வெடிப்புகள் நிறைய வந்த உடனே பார்க்கறவாளுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கும். அதை பார்த்த உடனே, ஐயோ இப்படி பேசிட்டு இருக்காரு, இதோட அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு, பார்த்தாலே ஒரு வித்தியாசம் டக்குன்னு தெரியும். அது எல்லாருக்குமே ரொம்ப சங்கடமா இருக்கும். சாதாரணமா என்ன பண்ணுவா, அந்த காலத்துல என்ன பண்ணுவா, இப்ப நல்லெண்ணெய் தடவை முன்னாடி வெண்ணெய் தடவா சில பேர். இந்த வெண்ணெயை நல்ல வெண்ணெயை வாங்கி அந்த இடத்துல தடவியாச்சுன்னா அந்த குளிர்ச்சிக்கு இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவா. இப்ப மகா சுவாமிகள் வந்து வெண்ணெய் வாங்கி வெண்ணெய் தடவ முடியாது. வெண்ணெய்ங்கிறது அதெல்லாம் ஆச்சாரமா பண்ணணும்னு சில முறைகள் இருக்கு. அந்த பாலை ஒழுங்கா காய்ச்சணும், அதை ஒழுங்கா உர குத்தணும், அதுல இருந்து வெண்ணெயை கடைஞ்சு எடுக்கணும். ஒரு கடையில போய் நம்ம வெண்ணெய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி மகா பிரிவா வாங்கி தடவிக்க முடியாது. அதனால மகா சுவாமிகள் என்ன பண்றாரு, அது எதுவும் பண்ணல, அதை பத்தி எதுவுமே கவலைப்படல. அவர் மாட்டுக்கும் மத்தவா கவலைப்படுறாளே தவிர அவர் அதை பத்தி எதுவுமே கவலைப்படல. அந்த மடத்துல வந்து அப்ப இருக்கக்கூடிய ஒரு பாட்டி பெரியவாளுக்கெல்லாம் ரொம்ப அப்ப சேவை பண்ணிட்டு வருவா போவா. காஞ்சிபுரத்திலே வீடு அந்த பாட்டிக்கு. அந்த பாட்டிக்கு வந்து இது தாங்க முடியல. மகா பெரியவா அந்த மாதிரி ஒரு வெடிப்பை வச்சுட்டு அவஸ்தைப்படுறது ரொம்ப தாங்க முடியல. அவஸ்தைப்படுறதா பாட்டி நினைச்சுட்டு இருக்கா, மகா சுவாமிகளுக்கு அவஸ்தை கிடையாது, இந்த பாட்டி நினைச்சுட்டு இருக்கா. என்ன பண்ணா ஒரு நாள் வந்து கடைக்கு போய் நல்ல ஆச்சாரமா ஒரு இவ்வளவு சேர் அப்படிங்கிற ஒரு அளவு பசும்பால் வாங்கிட்டு அந்த பசும்பால் ஆத்துல ரொம்ப மடியோட காய்ச்சி அதை உரகுத்தி தயிராக்கி அந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து ஒரு டப்பால போட்டு அந்த வெண்ணெயை மடியா எடுத்துன்னு போனா மடத்துக்கு எடுத்துன்னு போய் மகா சுவாமிகள் கிட்ட அந்த வெண்ணெயை சமர்ப்பிச்சார். வெண்ணெயை வச்ச உடனே மகா சுவாமிகள் அப்படி பார்த்தார். பார்த்துட்டு என்னன்னு கேட்டார். சொன்னா அந்த பெண்மணி, ரொம்ப ஆச்சாரமா பண்ணது பெரியவா, இதை நீங்க தடவிக்கணும், ஒரு 2-3 நாள் நீங்க தடவிட்டா இதெல்லாம் போயிடுது, ரொம்ப ஆச்சாரமா பண்ண வெண்ணெய் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொன்ன. இந்த வெண்ணெய் வந்து மகா சுவாமிகள் பக்கத்துல வந்த உடனேயே கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு குழந்தை, ஒரு துருன்னு இருந்த ஒரு குழந்தை விறுவிறுன்னு ஓடி வந்தது பெரியவா கிட்ட. அந்த டப்பால வெண்ணெய் இருக்குங்கிறது இந்த பெண்மணி வந்து மகா சுவாமிகள்ட்ட மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கா. 3 டப்பா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு குழந்தை அங்கேருந்து பெரியவா கிட்ட வந்து கை நீட்டி எனக்கு வெண்ணெய் அப்படின்னு கை நீட்டிது. இந்த குழந்தை கை நீட்டி வெண்ணெய் நேக்கு வெண்ணெய்னு கை காட்டினோன்னு மகா சுவாமிகள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணாருன்னா அந்த டப்பாவை அப்படியே கையில எடுத்தார், இந்த டப்பா மூடியை திறந்தார், குழந்தைக்கு நேரம் காமிச்சார். பாத்தியா
வெண்ணெய், எவ்வளோ வெண்ணெய் இருக்கு பார்த்தியா அப்படின்னு குழந்தை காமிச்சார். கொடுங்க நேக்கு வெண்ணெய் அப்படின்னது குழந்தை. அப்பாவது எடுத்து ஒரு கொஞ்சம் போற எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருக்கலாம், குழந்தை ஒரு ஆசை கேட்கறதுன்னு சொல்லிட்டு. நம்மளா இருந்தா அப்படிதான் பண்ணுவோம், மிச்சம் வேணா நமக்கு வேணும் இல்லையா, கொஞ்சம் தான் நாம கொடுப்போம். மகா சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா அந்த டப்பாவையே கொடுத்துட்டு அந்த குழந்தைகிட்ட. அந்த டப்பா வெயிட்டே அந்த குழந்தைக்கு தாங்க முடியல, டக்குனு கை கொஞ்சம் கீழே இறங்கிடுது. அந்த குழந்தை வெண்ணெயை வாங்கிட்டு ஓடிடுது. மடத்துல அந்த கைங்கரியத்துல இருக்கிற பாவம் அந்த பாட்டி மெனக்கெட்டு மடியா உட்காந்து ஒரு 5 சேர் பாலை வாங்கி அதை காய்ச்சி ரொம்ப சுத்தபத்தமா உட்காந்து பண்ணி வெண்ணெயை கொண்டு வரா பெரியவாளுக்கு. இந்த டப்பாவை தூக்கிட்டோம்னா பாட்டிக்கு கொஞ்சம் ஆத்திரம் தாங்க முடியல பாட்டிக்கு. அதே போல மடத்துல இருந்த சில ஊழியர்களுக்கும் என்னது குழந்தை வெண்ணெய் கேட்டா கொஞ்சமா கொடுக்க வேண்டியதானே, மெனக்கெட்டு கொண்டிருக்காரு, அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு கொண்டிருக்காரு, அந்த வெண்ணெயை யூஸ் பண்ணிக்காம இப்படி கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பல ஊழியர்களுக்கும் கொஞ்சம் வருத்தம். எல்லார் மனசுலயும் என்ன இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப மகா சுவாமிகள் கேட்கிறார், அவர் இந்த அவள்லாம் பார்த்து யார் யாரெல்லாம் குறப்பட்டாலும் அவளை பார்த்து கேட்கிறார், என்ன மொத்தமா கொடுத்துட்டேனேன்னு பாக்குறிய அப்படின்னு கேட்கிறார். யாரும் எதுவும் பதில் பேசல. எனக்கு அந்த குழந்தை பாலகோபாலனா தெரிஞ்சான். அந்த குழந்தை நீங்கள்லாம் எப்படி நினைச்சேன்னு தெரியும், இந்த கோபாலன் ரூபத்துல அந்த குழந்தை எங்கிட்ட வெண்ணெய் கேட்கறதா பட்டது, இந்த குழந்தைக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு பெரியவா சொல்லலாம். அன்னைக்கு சாயந்தரமே பெரியவா அதுல இந்த இதெல்லாம் சுத்தமா மறைஞ்சு கொடுத்தான் அன்னைக்கு. அதாவது அந்த குழந்தை பாலகோபாலன் அப்படிங்கிறது பெரியவாளோட ஒரு இது. அந்த குழந்தைக்கு வெண்ணெய் சமர்ப்பிச்ச அந்த குழந்தை வெண்ணெய் சாப்பிட்டாலே பெரும் பெரியவாளுக்கு இருக்கிறது போயிடும். ஏன்னா அந்த வெண்ணெய் என்ன காரணத்துக்காக செய்யப்பட்டது குழந்தைக்கு தெரியும், கோபாலனுக்கு தெரியும். அந்த காரணத்துக்காக அது சுத்தமா சரியா போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அந்த வலி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1925 ஒரு பாலக்காட்டுல ஒரு முகாம்ல இருந்தா, நூரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அது. அந்த நூரணி அப்படிங்கிற இடத்துல ஒரு பெண்மணி பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்றதுக்காக போயிருக்கா. தரிசனம் பண்ண போகும்போது அந்த பெண்மணிக்கு என்ன ஒரு சின்ன குறை அப்படின்னா, கிட்ட பிரசவ காலத்துல குழந்தை பிறக்கும், ஆனா அந்த குழந்தை தங்காது. குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை அகால மரணம் அடைஞ்சிரும் அந்த குழந்தை. அது மாதிரி ஒரு இது அந்த பெண்மணிக்கு இருந்திருந்தது. இதுக்கு ஒரு நிவர்த்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக மகா சுவாமிகள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவா கிட்ட போய் பிரார்த்தனை பண்றா. பிரார்த்தனை பண்ண பிறகு பெரியவாளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி சொல்றா, நல்லபடியா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுகிரகம் கொடுக்குறா. அனுகிரகம் கொடுத்த பிறகு அந்த பெண்மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு பையன் பிறந்தான். அந்த குழந்தைக்கு பேரே அந்த பெண்மணி என்ன வச்சாலும்னா பெரியவா பிச்சை அப்படின்னு வச்சாலாம். அதாவது பெரியவா கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படிங்கிற இதுல பெரியவா பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு வச்சாலாம். அந்த குழந்தை கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை வளர்ந்த பிறகு அந்த குழந்தை பிறந்தது இங்கேயே தவிர அது வளர்ந்தது படிச்சதெல்லாம் கல்கத்தால ஃபாரின்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஒரு நாள் மகா சுவாமிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தரிசனம் பண்ணும்போது இந்த பையனுக்கு ஒரு வயிற்று வலி ஒண்ணு தீரா. இன்னைக்கு வயிற்று வலி விஷயம் நிறைய வந்துட்டு இருக்கு இன்னைக்கு, என்னன்னு தெரியல, நானே இப்பதான் நோட்டீஸ் பண்றேன். இந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு வயிற்று வலி ஒரு ப்ராப்ளம் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு சர்ஜரி பண்ணணுமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு தெரியல. பெரியவாளை அன்னைக்கு தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்த நேரத்துல பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக கேட்கும்போது பெரியவா ஒரே வார்த்தை சொல்றாளாம். அம்மா கதையை சொல்றா. இவ அம்மா எப்படி குழந்தை இல்லாம ஒவ்வொரு குழந்தையும் தவறி தவறி போய் பிரார்த்தனை பண்ணி இந்த பையன் பிறந்தான் அப்படிங்கிற கதையை சொல்லி பெரியவா பிச்சைன்னு உனக்கு பேர் வச்ச காரணமே அதுதான் சொல்லிட்டு, அந்த அம்மாவுக்கு நீ பண்ண வேண்டிய ஒரு காரியம் ஒண்ணு இருக்கு, அது நீ காசியில பண்ணாம இருக்க, அந்த காரியத்தை பண்ணு, உனக்கு வயிற்று வலி சரியாப்படும், உனக்கு எந்த பிரச்சனையும் உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொன்னாலாம். அதுக்கு பிறகு ஒரு நாள் அவர் காசிக்கு போய் அந்த காரியத்தை பண்ண பிறகு அவருக்கு அந்த வயிற்று வலி சரியா போச்சோம். அது சரியா போன பிறகு மகா சுவாமிகள் திரும்ப பார்த்து அவர் ஒரு அனுகிரகம் வாங்கியிருக்கார் அந்த பெரியவா பிச்சைங்கிற அந்த பையன். அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்துல இது அந்த புக்ல வந்த ஒரு சம்பவம். திருக்கோவிலூருக்கு அருகே குளத்தூர், டி குளத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் ஒண்ணு உண்டு. அந்த கிராமத்துல மணி சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். மணி சாஸ்திரி என்னன்னா கிட்டத்தட்ட அவளுக்கும் பெரியவாளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேல ஒரு பத்தம் உண்டு. எல்லா காரியத்திலையும் அவாத்துல எதுவா இருந்தாலும் மடத்துக்கு தெரியப்படுத்தாம எந்த காரியமும் பண்ண மாட்டா அவ ஃபேமிலியில, போல ஒரு பந்தம்.
அந்த மணிஷ் சாஸ்திரிகள் வந்து ஒரு பீரியட்ல வந்து மெட்ராஸ்ல பெசன் நகர்ல இருந்தார். அந்த பொருளாதாரமும் கொஞ்சம் ரொம்ப நசிந்து போய் ஒரு பெரிய அளவுக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு பெசன் நகர்ல ஒரு இடத்துல இருந்திருந்தார். அந்த ஒட்டுமொத்த குடும்பமே, அந்த மணிஷ் சாஸ்திரியோட தம்பி பேர் ஹரிஹர சாஸ்திரின்னு பேரு, அந்த ஹரிஹர சாஸ்திரியோட தம்பி பேர் சந்துரு சாஸ்திரின்னு பேரு. அந்த ஹரிஹர சாஸ்திரி அப்படிங்கிறவர் வந்து அந்த காலத்துல வந்து மெட்ராஸ்ல வந்து மயிலாப்பூர்ல வைதீகம் அதெல்லாம் பார்த்திருந்தார். ஹரிஹர சாஸ்திரி வந்து அந்த காலத்துல வந்து கிட்டத்தட்ட 70s நினைக்கிறேன், அவர் ராஜ்தூத் பைக் ஒன்று வாங்கியிருந்தார். அவர் இன்னைக்கு சாஸ்திரிகள்லாம் நம்ம பார்க்குறோம், எல்லா வசதிகளும் இருக்கு இல்லையா, செல்போன் இருக்கு, ஐபேடுங்கிற ஸ்லேட்டு மாதிரி வச்சுட்டு ஏதோ அப்படி தேய்க்கிறா, என்னமோ வருது, அடுத்து எங்கே போகணும் எல்லாம் பார்க்குறா, கார் வச்சுருக்கா, எல்லா வசதியும் வச்சுருக்கா இல்லையா. இந்த 70sல வந்து மெட்ராஸ்ல வந்து சாஸ்திரிகள் இவெல்லாம் பார்த்தேன்னா எல்லாம் பஞ்சகஜத்தை கட்டுன்னு கையில் ஒரு மஞ்சள் போய் வச்சு நடந்தான் போவேன். மயிலாப்பூர்ல திருவான்மையூர்லாம் நடந்து போவேன், பஸ்ஸெல்லாம் அதிகம் ஏற மாட்டேன். அந்த பீரியட்ல பைக் வாங்கினாராம். ரொம்ப பணக்கார சாஸ்திரிகள், வசதியான சாஸ்திரிகள் சொல்லுவா அவரை. பெரியவா கூட அவரை பார்த்து, என்னப்பா பைக்கெல்லாம் வாங்கிட்டே, பைக் சாஸ்திரியாமணி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கூட கேட்டிருக்கலாம். பைக் வாங்கின விஷயத்த இப்ப இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில வந்து ஒரு நியூஸா போட்டானா, ஒரு முக்கியமான பேஜ்ல மெட்ராஸ்லேயே பைக் வச்சிருக்க சாஸ்திரிகள் இவர்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டானா. ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட ஹரிஹர சாஸ்திரி, இவர் வந்து மணிஷ் சாஸ்திரிகளோட தம்பி. அடுத்து சந்துரு சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் வந்து பெசன் நகர்ல ரத்னகிரீஸ்வரர் கோவில்ல அவர் பூஜகரா இருந்திருக்கார். அவர் மணிஷ் சாஸ்திரிக்கு என்னாச்சுன்னா, திடீர்னு கொஞ்சம் ஃபேமிலியில எல்லாமே நொடிச்சு போய் அவருக்கு வந்து உடம்பு கொஞ்சம் பலகீனமா போச்சு. ரொம்ப பலகீனமா போச்சுன்னா அது என்னதுன்னு சொல்ல முடியல அவருக்கு. என்ன ப்ராப்ளத்தினால, என்ன காரணத்தினால உடம்பு முடியாச்சு அப்படிங்கறத அவருக்கு சொல்ல முடியல. அவருக்கு என்ன பண்றாரு, அவர் அங்கங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போய் பார்த்திருக்கார். எதுவுமே ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல அவருக்கு. எங்க கொடுத்த எந்த மருந்துமே அவருக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் வேலை செய்யும், ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அந்த மருந்துகள் அமையல. அவஸ்தப்பட ஆரம்பிச்சார். டைட்டில் என்ன பண்ணார், மணிஷ் சாஸ்திரிகளுக்கு வந்து அவளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், PR ஷெட்டின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருக்கார், அவளுக்கு தெரிஞ்சவர். டாக்டர் ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன போது அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அவருக்கு கண்டிஷன் பட்டிருக்கு. மணிஷ் சாஸ்திரிகளோட உடம்பு வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அவருக்கு பட்டிருக்கு. இமீடியட்டா இவருக்கு வந்து பெரிய அளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் பட்டு, அதே சமயத்தில் இவரோட ஃபேமிலி ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அவருக்கு தெரியும், பெரிய அளவுக்கு இன்னும் பண வசதி இல்லை, அதனால பெரிய ஹாஸ்பிட்டல் போய் சேர முடியாது அப்படின்னு அவரே தெரிஞ்சுட்டு அடையார்ல VHS வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீஃப் ஒருத்தருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி தர, இவரோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு, ரொம்ப அதிகம் செலவு பண்ண முடியாது, இவருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்து, கொஞ்சமும் காலம் தாழ்த்தாம VHS போய் நீங்க அட்மிட் ஆயிடுங்க, நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பிச்சிட்டார். இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் பயம், என்ன திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் போற அளவுக்கு பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பயம். அது இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணியாக்கணுமே. உடனே மணிஷ் சாஸ்திரிகள் கூட்டிட்டு போயிட்டு அந்த VHS போயிட்டு அட்மிஷன் போட்டாங்க. போட்ட பிறகு அங்க எல்லா செக்அப்ஸ் எல்லாருமே எல்லா டெஸ்ட் எல்லாமே எடுத்த பிறகு என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்லாம் அந்த இருக்கிற டாக்டர்ஸ்லாம் ரொம்ப பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டா அவள்கிட்ட. அதுக்கேற்றபடி மணிஷ் சாஸ்திரிகள்கிட்ட வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஒன்றும் இல்லை. அவர் வந்து உடம்புல வந்து ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடுத்து அவருக்கு. இந்த உறுப்புமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வேலை செய்யலை அவருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னாலும் குடும்பத்தில் இருக்கிறவளுக்கு ஒரு பயம் வந்து கொடுத்து, இவரோட உயிருக்கு ஏதான ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். அதை டாக்டர்கள்ட்ட கேட்கும்போது சட்டுன்னு டாக்டர்கள் சொல்லுவாளா, டாக்டர்கள் சொல்லுவோம் டெஸ்ட்லாம் எடுத்திருக்குமா, ஒரு 2 நாள் போகட்டும், 24 மணி நேரம் தாண்டோம், 2 நாள் போட்டோம், 3 நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆன பிறகு அவ என்ன சொல்லிட்டா, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, இனிமே இங்க ஆஸ்பத்திரியில வச்சிருக்க வேண்டாமோன்னு எங்களுக்கு தோன்றது, என்ன பண்ணுங்க இவரை நீங்க கூட்டின்னு போடுங்க, நீங்க போயிட்டு அங்க வச்சுக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது ஆத்துக்கு கூட்டின்னு போன்னு சொல்றது, இப்ப அடுத்த நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், நீங்க அங்க வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியப்பட்டவெல்லாம் சொல்லி வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு பூடகமா சொல்லியிருக்கா, வேற எதுவும் சொல்லாம அந்த டாக்டர் சொல்லியிருக்கா. அவளுக்கு வந்து ரொம்ப கலவரம் ஆயிடுது. திடீர்னு வந்து டாக்டர் இப்படி சொல்றாரே, இப்படி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு அவள்லாம் யோசிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது
இதுதான் அந்த ஃபேமிலியில் எல்லாருக்கும் தோன்றுறது. அது மகா சுவாமிகள்கிட்ட ரொம்ப அத்தியந்தமா இருந்து அந்த மடத்துக்கு எக்கச்சக்க சேவைகள் பண்ணவர் மணிசாஸ்திரிகள். மணிசாஸ்திரிகள் மட்டும் இல்லை, அவரோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மகாபிரியாவளுக்கு சேவை பண்ணியிருக்கா, கைங்கரியம் பண்ணியிருக்கா. எங்க யாத்திரை போனாலும் கூட போய் என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஆதங்கம் தாங்க முடியல. அந்த நேரத்தில் மகா சுவாமிகள்கிட்ட பிரார்த்தனை பண்றா, எல்லாரும் பிரார்த்தனை பண்றா. பிரார்த்தனை பண்ணும்போது அப்ப என்ன சொல்றார், இந்த ஹரிஹர சாஸ்திரிகள் அவரோட தம்பி ராஜதூத் வச்சிருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அவர் என்ன சொல்றார், நம்ம மணி சாஸ்திரியை கூப்பிட்டு ஒரு தடவை மடத்துக்கு போவோம். அன்னைக்கு சாயங்காலம் சொல்றாரு, இன்னைக்கு பெரியவாளை பார்த்துட்டு வந்துருவோம், பார்த்துட்டு வந்தா மணி சாஸ்திரி எந்திரிச்சிருவான்னு எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்றாரு. குடும்பத்தில் இருக்கிறவ எல்லாம் சொல்றா, மணி சாஸ்திரி இப்பவே எந்திரிக்க முடியாத நிலைமையில இருக்கானா, இப்ப இவனை எப்படி வச்சு கூட்டிட்டு போக முடியும்? கூட்டிட்டு போறதுக்கு டாக்டர்ஸ் முதல்ல அலோவ் பண்ணணுமே, இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட்டிட்டு போறதுக்கு எப்படி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள விவாதம். மணிசாஸ்திரி இவர் என்ன சொன்னார், ஹரிஹர சாஸ்திரி பரவாயில்ல, எப்படியான நம்ம ஒரு கஷ்டப்பட்டு அவரை வண்டியில உட்காந்து வச்சு நம்ம கூட்டின்னு போயிடலாம், கைத்தாங்களா கூட்டின்னு போயிடலாம். மகா சுவாமிகளை கண்ணுக்கு நேர இவன் பார்த்துட்டான்னா சாஸ்திரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹரிஹர சாஸ்திரிகளுக்கு ஒரு நம்பிக்கை அவருக்கு, இதான ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு விஷயம். அடுத்து டாக்டர்ஸ் கிட்ட, டாக்டர்ஸும் கிட்டத்தட்ட இவ என்ன ஃபேமிலியில சொல்லின்றக்கோளோ அதே விஷயத்தான் தான் டாக்டர் சொன்னார். இப்ப மணிசாஸ்திரி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ல அவரை எங்கேயுமே வெளியில கூட்டின்னு போக முடியாது, போகக்கூடாது. நாளைக்கு டிஸ்சார்ஜ்ன்னு நாங்க சொல்றோமே தவிர நீங்க டிஸ்சார்ஜ் ஆன பிறகு கூட நீங்க அவரை கூட்டின்னு போகக்கூடாது. ஆஸ் ஏ டாக்டர் நாங்க சொல்றோம், இவரை கூட்டின்னு போறது ரொம்ப தப்பு, ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. ஹரிஹர சாஸ்திரிகளுக்கு கொஞ்சம் குழப்பம். இடத்துக்கு போகணும், மணிசாஸ்திரி அண்ணாவை கூட்டின்னு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். அண்ணாவை கூட்டின்னு போக முடியாது அப்படின்னா ஏன் மடத்துக்கு நம்ம போகக்கூடாது? மணிசாஸ்திரி சார்பா ஒரு பிரார்த்தனையை நம்ம வச்சுட்டு யாரான ஒரு 3-4 பேர் நம்ம போனா என்ன அப்படின்னு அவருக்குள்ள தோன்றது. என்ன பண்றாரு, அவரோட தம்பி சந்துரு சாஸ்திரி ரத்னகிரீஸ்வரர் கோவில்ல இருக்கான்னு சொன்ன இல்லையா, அவள்கிட்ட எல்லாம் பேசி சொன்ன போது அவ அங்க ஒரு கார் ஒன்று இவளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா. நீங்க போய் வேணா பார்த்துட்டு வாங்க, மகா சுவாமிகள் பார்க்கறதுனா நாங்க கார் ஒன்று, ஏன்னா பினான்சியலி ஒன்றும் சவுண்டு கிடையாது அவளுக்கு, ஒரு கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. ஸோ என்ன முடிவாச்சுன்னா, அன்னைக்கு ராத்திரி சாஸ்திரி இன்னொரு 2-3 பேர், அந்த ரத்னகிரீஸ்வரர் கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேர் எல்லாம் சேர்ந்து அந்த ராத்திரியில இதுக்கு போறதா பெரியவா அதுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு மணிசாஸ்திரியோட கண்டிஷனை பெரியவாள்கிட்ட சொல்லி ஒரு விஜாபனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவாச்சு. போறா, ராத்திரி கார் எடுத்துட்டு கிளம்பி போறா. கிட்டத்தட்ட இங்கிருந்து கிளம்பும்போதே ஒரு 10:30-11 மணி ஆயிடுத்து அன்னைக்கு ராத்திரி இருந்து கிளம்பும்போது. அதே டைம் கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு அங்க காஞ்சி சங்கர மடத்துல அந்த கேட் எல்லாம் மூடிடுவா, மூடி எல்லாம் செக்யூரிட்டிலாம் எல்லாம் மூடி எல்லாம் முடிஞ்சு போடுவாங்க. இன்னைக்கு அந்த செக்யூரிட்டி கேட்டை மூட போற ஒரு 11 மணி டயத்துக்கு யாரோ ஒரு பெரியவா அணைச்சு ஒருத்தர் போறார், உங்களை பெரியவா கூப்பிடுறா அப்படின்னு அந்த செக்யூரிட்டிட்ட பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு சிஷ்யா சொல்றா. செக்யூரிட்டி கேட்டை அப்படியே வச்சுட்டு பெரியவா கிட்ட போனா செக்யூரிட்டி சொல்றாரு, பூட்டிடாத, திறந்தே வச்சுக்கோ, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல ஹரிஹர சாஸ்திரி இங்க வருவான், என்ன பாக்குறதுக்கு வருவான், மறக்காம கொஞ்ச நேரம் தூங்காம இரு, அவன் உள்ள வந்த பிறகு அப்புறம் நீ தூங்கு அப்படின்னு அவர்கிட்ட செக்யூரிட்டி சொல்லியிருக்காரு. இந்த செக்யூரிட்டியும் சரி யாரோ தகவல் சொல்றப்பாப்ல இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இந்த சிஷ்யாளுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஹரிஹர சாஸ்திரி வரான்னு பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியம். கரெக்டா அந்த செக்யூரிட்டி வாசல்ல உட்காந்துருக்காரு. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல அந்த கார் நிக்கிறது வாசல்ல. ஹரிஹர சாஸ்திரியை அந்த செக்யூரிட்டிக்கு தெரியும், ஏன்னா மடத்துக்கு அடிக்கடி வரவர் அப்படிங்கிறதுனால அவர் அடையாளம் தெரியும். பெரியவா நீங்க வருவேள்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. இவெல்லாம் இறங்கி போனோன்னு கிட்டத்தட்ட மணி 1-1:30 ஆயிடுத்து. அப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுத்து. அன்னைக்கு மணி 1:30 மணிக்கு போனோம்னா பெரியவாளை எப்படி அந்த நேரத்துக்கு பார்க்க முடியும்? சரி இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம கார்த்தால பெரியவாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரிஹர சாஸ்திரி அவ கூட வந்தவாளும் மடத்துல ரெஸ்ட் எடுக்கலான்றதுக்காக ஒரு இடத்த தேடிட்டு இருக்கும்போது ஒரு பையன் குடுகுடுன்னு வரான். உங்களுக்காக தான் பெரியவா உட்காந்துருக்காரு, உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் பெரியவா உட்காந்துருக்காரு, இன்னும் நித்திரைக்கு போகல அவர், உங்களுக்காக தான் உட்காந்துருக்கார், உங்களை உடனே இங்க கூட்டிட்டு சொன்னான்னு சொல்லிட்டு அந்த 1:30 மணிக்கு இந்த ஹரிஹர சாஸ்திரியும் கூட ஒரு 3 பேரையும் கூட்டிட்டு பெரியவா கிட்ட கொண்டு போய் விடுறாரு.
கிட்ட பார்த்தோன்னே பெரியவா நல்லா மலர்ச்சியா உட்காந்துருக்காரு. அந்த நேரத்துக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல அவருக்கு. நம்ம வரப்போறோங்கிறது சொல்லலை. உடனே ஹரிஹர சாஸ்திரி பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்குறார், அந்த ரத்னகிரீஸ்வரர் கோயில் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர், நீ நம்ம வரப்போறோம் நீங்க பெரியவாளுக்கு சொல்லி அனுப்பிச்சால அப்படின்றார். நான் சொல்லி இன்னொருத்தர் கேட்ட, அவரும் நான் சொல்லியே அப்படிங்கிறார். இவர் சொல்றார் அடுத்து ஹரிஹர சாஸ்திரி, மணிசாஸ்திரி எப்படி இருக்கான், இவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப கேட்கிறார், மணிசாஸ்திரி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கிறார். இதுவா இருக்கார் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் ஃபுல்லா சொல்றார். பிறகு பெரியவா அந்த பக்கம் ஒரு பக்கம் கை காமிக்கிறார். இந்த பிரசாதம் இருக்கு பாத்தியா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடு. ஒரு 3-4 தட்டுல பிரசாதங்கள் இருக்கு. இந்த காமாட்சி அம்மன் கோயில் முடிச்ச பிறகு, அந்த வைபவங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அங்கிருந்து வந்த பிரசாதம், அதெல்லாம் பழங்கள் இருக்கு, விபூதி குங்குமம் இருக்கு, மாலைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த தட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மணி சாஸ்திரிட்ட கொடு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்ற. கிளம்பாத நீ, மணி இப்ப அகாலம் ஆயிடுத்து. இப்ப காத்தால ஒரு 5 மணிக்கு நீ எந்திரிச்சு நீ இந்த பிரசாதத்தை எடுத்து மணி சாஸ்திரி போய் பாரு அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு பெரியவா சைனத்துக்கு போயிடுறாரு. காத்தால அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே மெல்ல பேசி இருந்துட்டு அந்த ஹரிஹர சாஸ்திரியும் அந்த கூட வந்தவாளும் ஒரு 5 மணிக்கு அங்கேயே மடத்துலயே ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு தரிசனத்தையும் எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து மெட்ராஸ்க்கு வர. சாஸ்திரியை பார்க்கணும் இல்லையா, விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் எடுத்துன்னு வர்றாரு. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தா விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறா. ஒரு 4 பேர் கையில இந்த கல்யாணத்துக்கெல்லாம் சீர்வரிசை எடுத்துன்னு வர மாதிரி சினிமாலாம் காமிப்பா இல்லையா, இந்த ஒரு தட்டு அங்க ஒரு தட்டு, பூ இருக்கும், புஷ்பம் இருக்கும், குங்குமம், பூதி எல்லாத்தையும் எடுத்துட்டு 4 பேரும் உள்ள போறான். ஹாஸ்பிட்டலே ஜெய் ஜெய் ஜெய்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, நர்ஸுகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு தெரியுது எல்லாம் பட்டையை போட்டுன்னு வராளே, எல்லாம் ஜம்முன்னு. நம்மாவது எப்பாவது பட்டையை போட்டுப்போம், அவள் எப்பவுமே பட்டையை போட்டுருந்தா, உபதி நெத்தியில இல்லாம இருக்காது அவளுக்கெல்லாம். அவள்லாம் வரதை பார்த்தானு ஒரு தெய்வ ஸ்வரூபம் மாதிரி பாக்குறா. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவாள்லாம் பெரியவா பிரசாதன்னு வேற தெரிஞ்சிருக்கு, காஞ்சிபுரம் போறான்னு யாரோ சொல்லியிருக்கா அவளுக்கு. அவ தொட்டு கும்பிடுறா, அந்த வரவாளுக்கு நமஸ்காரத்தை பண்றா, எல்லாம் பண்றா. இந்த தட்டுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேர மணி சாஸ்திரி உள்ள போறான். நேர அவ இருக்கிற ரூமுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மணி சாஸ்திரி ரூம் இருக்கிற கதவை திறந்து பாக்குறாரு ஹரிஹர சாஸ்திரி. ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் உட்காந்துருக்காரு ஹரிஹர மணி சாஸ்திரி உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட பெட்ல வந்து எப்பவுமே படுத்துன்னு இருக்கிறவர், எந்த நினைவும் இல்லாம படுத்துட்டு இருக்கிறவர். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா அந்த டேட்ல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க ஆத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னு சொல்லி தீர்மானம் சொல்லி அனுப்பிச்சிட்டா ஹாஸ்பிட்டல்ல. அந்த மணி சாஸ்திரி உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. ஹரிஹர சாஸ்திரிகளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அந்த பிரசாத்லாம் கொண்டு போய் வைக்கிறாரு. வச்சோடனே அந்த விபூதியை மட்டும் எடுத்துட்டு அண்ணாவுக்கு வந்து விட்டு விடுறாரு. அவருக்கு 1-2 பழங்கள் பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாரு. அவருக்கு கண்ணில் ஒத்திக்கிறாரு. எல்லாம் மணிசாஸ்திரி ஒத்திக்கிறாரு. எல்லாம் இயல்பா பண்றாரு. எல்லாம் கேட்கிறாரு, என்ன ஆச்சு உனக்கு, நேற்றுலாம் படுத்த படுக்கையா இருந்தியப்ப, பேச்சு மூச்சியே உங்ககிட்ட இல்லையே, நீ எப்படி இப்படி உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்கும்போது மணிசாஸ்திரி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நேற்றுக்கு ராத்திரி ஒரு 1:30 மணி இருக்கும், எப்படி திறந்ததுன்னு தெரியல, கதவு சாத்தி இருக்கு, அந்த கதவு திறந்தது, பெரியவா உள்ள வந்தா. அவளை வந்து டேய் மணி எழுந்துடுறா அப்படின்னு சொன்னாலாம் பெரியவா. என்னை பார்த்து சொன்ன, நான் ரொம்ப முடியாம தான் இருந்தேன், வந்திருக்குது பெரியவா ஆச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்தேன். அடுத்து பெரியவாளை காணும். எனக்கு அப்புறம் தூக்கம் போயிடுது. எனக்கு உடம்புலையும் எந்த ஒரு அசௌகரியமும் எனக்கு தெரியல, எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப இயல்பாயிட்டேன். அப்புறம் சொல்றா, அந்த நர்ஸ் எல்லாம் சொல்றா, காலையில காஃபிலாம் அவருக்கு கொடுத்தோங்க, காஃபிலாம் குடிச்சார். காஃபிலாம் ரொம்ப நாள் ஆச்சு அவர் குடிச்சு. காஃபி கொடுத்தோம், என்னென்ன பண்ணோங்கிறதுலாம் சொல்றா. எல்லாம் ஹரிஹரையருக்கு கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு எந்த டயத்துல பெரியவாளை வந்து அங்க பார்த்து தரிசனம் பண்ணி அங்க பிரசாதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரோ, அதே டயத்துல அந்த பெரியவா வந்து இங்க வந்து மணிசாஸ்திரிகள்கிட்ட பேசி மணிசாஸ்திரி மிரட்டி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த மணிசாஸ்திரி எந்திரிச்சு உட்காந்து அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 19-20 வருஷம் அவர் மணிசாஸ்திரிகள் இருந்திருக்கார். அதுக்கு பிறகுதான் ஒரு காலமானார். மணிசாஸ்திரி கதையெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தேன்னா, டாக்டர் வந்து வீட்டுக்கு போன அனுப்பிச்ச கேஸ் இது. இதுக்கு மேல எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பெரிய நம்பிக்கை சொல்லலாம், எல்லா டாக்டர்களுக்குமே இருக்கு. அது நாத்திகவாதி டாக்டர்களுக்கு கூட சில பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாத்தையும் மீறின ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் இவரை காப்பாற்றணும் அப்படிதான் சொல்லுவார். தன்னால முடியாம இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பும் போது
அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற யாரோ ஒரு டாக்டர், ஒரு சீஃப் டாக்டர் ஆகட்டும், அதுக்கு அடுத்த கிரேடில் இருக்கிற டாக்டராக இருந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய ஒரு இது என்ன, ரொம்ப கஷ்டங்க அது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சக்தி இருக்குங்க, அந்த சக்தி வந்து காப்பாற்றணும், அதை நீங்களும் வேண்டிக்குங்க நாங்களும் வேண்டிக்கணும் அப்படி தான் சொல்லுவார். அந்த சக்தி, அந்த பவர் வந்து அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த உத்ரகம் இருந்தால் நிச்சயம் அந்த பேஷண்ட் வந்து பிழைச்சுப்பார். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. மனுஷ சக்தியால் முடியாதெல்லாம் மகான்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பெரியவா தன்னோட காலத்தில் எண்ணற்ற சம்பவங்கள்லாம் நிறைய நிரூபிச்சிருக்கார். சுவாமிகள் சம்பந்தப்பட்டதெல்லாம் நிறைய நம்ம கேட்குறோம். இவ்வளோ பேர் கேட்குறீங்க, என்ன பண்ணுறோன்னா கேட்கறதோட நம்ம நிறுத்திக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நிறைய படிக்கிறோன்னா அந்த படிக்கிறதுல நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும். பபையார் ஆத்திச்சூடி எல்லாம் நம்ம படிக்கிறோம், அறம் செய்ய விரும்பெல்லாம் படிச்சிருக்கோம், ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வரோம். வரும்போது யாருன்னு ஒரு கஷ்டப்படுற வந்தால் கூட நம்ம போட மாட்டோம். நமக்கு அவசரங்கள் அதெல்லாம் இருக்கலாம், நம்ம அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட மகா சுவாமிகளோட இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், மகா சுவாமிகளுக்கு நம்ம ஒரு பக்தராக இருக்கோம், அவரோட சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம படிக்கிறோம், நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம அந்த மகானோட ஃபாலோவர்ஸாக நம்ம இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம கேட்கணும். அவர் காஃபி குடிக்க கூடாதுன்னு சொன்னார், அது நம்மளால முடியாது, என்னாலே முடியாது. அதாவது எது எது முடியாதோ அதெல்லாம் விட்டுடலாம். சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், சில விஷயங்கள் நம்ம பின்பற்றலாம். ஒரு தர்மம் பண்ணு, ஒரு பசுக்கள் இருந்தால் அதுக்கு ஏதான ஒரு கீரை வாங்கி கொடு, ஏதோ ஒரு நாளை கொடு, ஒரு அனாதைகளுக்கு ஒரு நாள், ஏதோ ஒரு நாள் வருஷத்துலயோ மாசத்துலயோ ஒரு நாள் எப்போ முடியுமோ அதுக்கு ஹெல்ப் பண்ணு, அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. அது போன்ற விஷயங்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்பப்ப முடியுமோ நம்ம அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதான் இது கன்க்ளூஷனா சொல்லக்கூடிய மெசேஜ். இந்த உரையை நிறைவு செய்கிறோம். அடுத்தது வந்து மாசம் கடைசி வியாழன் அப்படிங்கிறது 27ஆம் தேதி அடுத்த உரை. 27ஆம் தேதி இதே 6 to 8. இன்னைக்கு வந்திருந்த இந்த உரையை கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. நமஸ்காரத்தை தெரிவிச்சிருக்கேன். 29 அடுத்த